முதலில் மூடியை எங்கே திறக்கச் இருக்கிறோம்? சொன்னார். நாம் எங்கே இருக்கிறோம்? நான் இதிலே எனக்கு பொருத்தமான பொருட்கள் இருக்கும் என்று நினைத்தேன். எனக்கு உலர்ந்த பச்சை மிளகாயை பிடிக்கவில்லை. ஆனால் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, ஏனெனில் எனக்கு உலர்ந்த பச்சை மிளகாய் மிகவும் பிடிக்கும். ஆனா என்னால இன்னும் அதிர்ஷ்டசாலி பார்வை கிடைக்குது. எனக்கு பச்சை கை இருக்கு. இது சுவையால் மட்டுமல்ல, சரி, மிகவும் அரிதானது. பாட்டிலில் இருந்து தவறான அதிசயம் இல்லை. இல்லை, நான் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு சுவைக்காக சுவைக்க வேண்டும் என்பதற்காக இது ருசியாக இருக்கும். எங்களுக்கு சாப்பாடு வேண்டும். அற்புதம். இன்னும் அதிகம் உள்ளது. உங்களுக்கே உங்களின் கொண்டாட்டங்கள் உள்ளன. கம்பி என்னுடையது. ஆம், நான் ஆரஞ்சு ஒன்றை மிஞ்சி பிடிக்கிறேன் என்று நினைக்கவில்லை. லில்லி, இப்போது சூடான சாசுடன் கூடிய விங்ஸை உண்ண உன் முறை. நான் ஹாட் சாஸ் இல்லாமல் பிளிசார்ட் ஸ்ட்ரிங்குகளை படிக்க போவதில்லை. நான் கொஞ்சம் சூழ்ச்சி செய்யப்படுவேன். நீங்க அவ்வளவு பண்ண முடியாது. இந்த வனத்திலும் இல்ல. நீங்க சுஜிதை முற்றிலும் கலைத்தாக வேண்டும். ஏன் நீங்க மட்டும் இவ்வளவு கொடுமையானவர்கள்? என்னை பேச விடு. சிப்பாய் கத்தியது பரவவில்லை. எனக்கு ஒரு தீ விபத்து வரப்போகிறதை பற்றியும் பயமாக இருக்கிறது. தீ என்னுள் பரவி வந்து கொண்டிருப்பதை உணர்கிறேன். நாம் முடித்துட்டோம். ஆஹா, அவர்கள் செய்ய வேண்டும். தங்க நாள் பதிவு. நன்றி. இதனால் உண்மையிலேயே எளிதாகிறது. ஆனால் இப்போது எனக்கு தேவ்தரோ பறவை உள்ளது. ஓ, நிச்சயமாக நான் நரும்பு உண்ணவில்லை. நான் பார்க்கிறேன். இப்போது நாங்கள் பேச்சாளர் ஆகிவிட்டோம். ஆஹா, எந்த புஷ்பம் துணுக்கெல்லாம் மாறிவிட்டது. சுவையான பாப்கார்ன். நண்பர்களே, அதை என்னை விட பெரியதாக போட வேண்டாம். நான் முழு படிப்பதையும் என்னால் பராமரிக்க முடியும். கேசி, இதுதான் மேகி ஆர்க். மிதக்க. என்ன? நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? என்ன? ஓ, நீங்கள் முயற்சித்தீரா? என்ன ஒரு திகில். நமக்கு என்ன நடக்குது? இவ்விதம் செய்யத்தான் இருக்கிறோம். இது சுவையான விஷயம் இல்லை. இது ஒரு பெரிய பயங்கரமான நண்டு. இது மிகவும் உயிரோடு இருக்கிறது. அலெக்ஸ், பின்னர் உன் நேரம் சாப்பாட்டை திறக்க. அப்போ எனக்கு சுவை பார்த்த மரம் மட்டுமின்றி விளையாட்டு பொருட்களும் கிடைத்தன. இப்போது நான் உண்மையிலான ஆள். 9. அபிஷேகத்தை கீழே வச்சுக்கோ. நீ எதையாவது உடைச்சிடுவ பாரு. எனக்கு முழு பேக்கெட் பரிகாரம் இருக்குது மற்றும் அது அருமையா மணக்குது. அது சென்ன சாப்பிடவே முடியாது. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓ, இப்போது நாம் நழுவி விடுவோம். இவை என்னுடைய உருளைக்கிழங்குகள். நீங்கள் அதை தொடக்கூடாது. மிகவும் சுவையானவை. அது என்னுடைய துண்டு. எனக்கு நல்ல பசி இருந்தால் வாழ்த்துங்கள். இந்த உருளைக்கிழங்குகள் அருமை. இன்னும் சிகரெட்டை போலவே தெரிகின்றதல்லவா? வாருங்கள். லில்லி, உங்களின் முறை. ஏதேனும் பேச வேண்டாம் போல. இவ்வளவு பெரிய நண்டு எப்படி சாப்பிடுறாரு? ஓ, மறக்காத, நீங்க சொல்றதே அதுதான். இது நகைச்சுவையா இருக்கு இல்லையா? என் நண்டு உள்ள வரப்போகுது. எனது வாளை திருப்பிக் கொடு. இங்கே போ. இப்போது என்னிடம் வாள் இல்ல. அனைத்தும் லில்லி மற்றும் அவரது கேவலத்தனத்தின் காரணம். ஆனால் சாதகமான வகையில் இப்போது எனக்கு முழு பையில் நிறைந்த சர்க்கரை வள்ளி கிடைக்கிறது. வாவ், சர்க்கரை வள்ளி ருசிகரமாக உள்ளது. மேலும் எனக்கு வாள் தேவையில்லை. ஆஹா லிலி, நீ எவருக்காக காத்திருக்கிறாய்? சீக்கிரம் உண்ணுங்கள். நான் பயப்படுகிறேன். எப்பொழுதும் ஆத்ம ரத்தினங்களை சாப்பிட என்னை ஏன் செய்ய வேண்டும்? நான் ருசியான ஏதோதானே எடுத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அது எனக்கு வேணாம். சரி, இந்த வெப்பநிலையில மாடு உடனே தயாரா இருக்கும். அது தண்ணீரை அதிகமா உள்ளது. சமைத்த நண்டு உண்மையான சுவையானது என்பது தெரிகிறது. உயிரோடு உள்ள நண்டை அல்ல. ஆமா. இது உண்மை. உங்களுடைய மூக்குகளும் வண்ணமயமாக இருக்கின்றன. ஆமாம். வாவ், குள் மற்றும் விசித்திரம். எனக்கு இது பசந்த். இந்த சுற்றில் என்ன காத்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள நேரம். இறுதியாக நல்லது. ஓ, நான் ஹூபா பூபாவை விரும்புகிறேன். குறிப்பாக ஸ்ட்ராபெரி சுவையை. மற்ற எல்லா தர்பூசணிகளும் இந்த விதையை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கின்றன.
எனக்கு பிறகு நிலைமை மோசமடைகிறது என்று நினைக்கிறாய்? இல்ல, இவங்க உனது புதிய நண்பர்கள். நீ அவங்க பற்றிய மேலும் தெரிந்து கொள்ளணும். நீ அத உங்க காலம் வேடிக்கையா இருக்கும். முன்பை விட மோசம்தான். ஆனால் அவர்கள் என்னுள் முட்டைகளை வைக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன். அவள் ஷாலுவது ரொம்ப அருவருப்பாக. அவனே என்னுள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அது நம்முடைய திறமைகளில நடக்க முடியாது. ஒரு கத்தியை எடுத்து உங்க புழுக்களை ஆர்வமாக செய்யுங்கள். நாம் போகிறோம். அருவருப்பானது. அது என்னோட என்ன தொடர்பு? எவ்வளவோ பயங்கரம். இந்த பழத்தை என்கிட்ட இருந்து திருடு. அவங்க சொல்றாங்களே, நீ உதவி செய்ய முடியாதுன்னு உனக்கு தெரியும், சரியா? மிஸ்டர் பெங்கி, நான் வரிக்கனி சாப்பிடுவதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். முதல் முறையாக நீங்கள் புத்திசாலியான வார்த்தைகளை சொல்வதை நான் கற்றுக்கொண்டேன். ஒரு தர்பூசணி வெட்ட என்ன தேவைப்படும்? அதனால் மாஸ்டர் எக்ஸ் உங்களுக்கு உதவி செய்வார். முடிஞ்சது. இப்போது நாம் சாப்பிட துவங்கலாம். இது எவ்வளவு சுவையாக உள்ளது! இது மிகவும் நீர்ச்சத்து மிக்கதாக இருக்க வேண்டும். எந்த சுவை எல்லாவற்றிலும் சேர்த்து வைக்கிறது. நான் தயாரா இருக்கிறேன். மன்னிக்கவும் நண்பா. அப்போது இங்கே உள்ள அனைத்தும் எனக்கு பிடித்து திருத்தப்பட வேண்டும். நான் உன்னை காதலிக்கிறேன். அது எனக்கு பிடிக்கும். எனக்கு குறைந்தபட்சம் ஒரு கசிவு பரிசோதிக்க விடுங்கள். இது எனது தர்பூசணி இல்லையா? அதுவே. நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். இந்த தர்பூசணி மிகவும் ஊறல் நிறைந்ததும் மிகவும் இனிப்புமாக இருக்கிறது. இப்படி சுவையான பல வகைகள் கிடைப்பது அரிது. அன்புள்ள அலெக்ஸ், உன் நண்பராகிய நான் விரைவில் சொல்கிறேன். குறிப்பாக உனக்காக நான் ஒரு சவாரி மற்றும் மேலும் சில நிலத்தடங்களை விட்டு செல்கிறேன். அதுதான் உள்ளதா? நகைச்சுவையாக நினைக்கிறீர்களா? உங்களுக்கு பயப்படி இருக்கிறது இல்லை அல்லவா? நான் வெள்ளரிக்காய் தோலை தின்ன வேண்டும். எனது சந்தோஷத்தை இழந்துவிட்ட லிலி, நன்றி. சிங்கம், அவளை குதித்துடு. ஹூபபு ஓல்ட் பிரேடி. நான் உடன்படுகிறேன். இது காலமாகிவிட்டது. சாதாரணமாக இந்த பல்பு மிகச் சிறியதே மற்றும் சாரோடு எனக்கு இது இருக்க நல்ல மேடைன்னு தோணுது. அப்படியா இருந்தது? உண்மையாகவே. நல்லதா இல்லையா? எனக்கு இது நல்ல மிகவும் நல்லதுன்னு தோணுது. ஆனால் எனக்கு தெரியல. எனக்கு இது இருக்க நல்ல மேடைன்னு தோணுது. உண்மையாகவே. அவள் தெரிவித்துக் கொள்கிற போது ஒரு தர்பூசணி விதையை காப்பாற்றியது என்பது சிறிய அதிர்ச்சின்னு உள்ளது. இப்போது நான் என் தர்பூசணியை திருடுவதற்கு முன் உங்கள் படகை உடைக்க போறேன். ஓ, பாருங்க, லிட்டில் ரெட் உண்மையிலேயே உங்களை பார்க்கிறாள். இல்ல, நான் முடியாது. அது நகைச்சுவையானதல்ல. ஓம் ஜி, பாருங்க, இப்போது நமக்கு வண்ண கலர்கள் உள்ளன. இங்கேயே. ஓ, எங்கும் போகாதீர்கள். வா, குழந்தைகள். வணக்கம் என் நண்பனே. வாவ், அவரது நண்பன் எனது கருத்தில் மீறி கடினமானவர். ஆனால் நான் இன்னும் உன்னை சாப்பிட போகிறேன். ஒருவருக்கு போதுமான பலம் இல்லாமல் தோன்றுகிறது. நான் அதை செய்ய முடியும் என்பதை நிரூபிப்பேன். கைவிடுங்கள், செல்லுங்கள். நான் சாதித்து விட்டேன். பின்னர் நாரங்க மிட்டாய் நேரம். நான் உங்களுக்கு இன்னொரு துண்டை கிழிக்க உதவுகிறேன். என்னுடையது உங்களுக்கு தேவையில்லை. நானே இதில் மிகவும் திறமையானவர். என்னை போல் எனக்கு தீவிரமான நடவடிக்கைகள் தேவையில்லை. இப்போது பட்டியலை திறப்பது உங்கள் பாலி. ஓ, அது எனது பொறுப்பு. ஆச்சரியமாக என்னை நறுமணம் எதிர்பார்த்தேன். கோழி மற்றும் முட்டைகளுக்கு இல்லை. என்ன செய்வது? அவைகளுக்கு நான் ஒவ்வாமை கொண்டுள்ளேன். ஆகவே அவற்றை நான் சாப்பிட போவது பொய் இல்லை. சொல்லாதே. நீர் விரைவாக சாப்பிடுங்கள். நாம் சீக்கிரம் உங்களை பின்தொடர்வோம். அதை பார்க்கவும் அருவருப்பாக இருக்கிறது. அது எப்போதும் இனிக்கும். அனுமாவோட இரண்டாவது முறை எதிர்கொள்கிறேன். இத உண்ணவோ அல்லது குடிக்கவோ வேண்டும் இல்லையா? எனக்கு ஒரு பெரிய யோசனை உண்டு. முட்டைகளை குடிக்க முடியும் போது ஏன் உண்ண வேண்டும்? அதுக்காக எனக்கு ஒரு பிளெண்டர் இருக்கு. ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு அவர் சிறிய விஷயங்களுக்கு கவனம் செலுத்த மாட்டார். என் கையில் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இது மிகவும் நன்று. நன்றாக காக்டெயில் தயாரிக்க போகலாம். நீங்க தான் இதற்கெல்லாம் காரணம். எஞ்சி இருக்கிறது காக்டெயிலை அலங்கரிக்குவதற்கு மட்டுமே. கேசி போனவெண்டூர். அதை மேலும் பாதிக்காதே.
அதை முழுவதும் பருகி விடுகிறேன். உனக்கு எடுத்துக்கொள். ஆமா உன் முகத்தை பார்த்திருக்கிறேன். என்ன செய்தாய்? இப்போது முட்டைகளில் மூழ்கி இருக்கிறேன். அருவருப்பு. சரி, வேறுபடி என்ன? அவ்வை, அந்த ஒன்று மற்ற கைப்பிடியில் என்ன இருக்கும்? கண்டுபிடிக்க வேண்டுமா? அதை தெரிய வேண்டாம் என்று ஆசைப்படுகிறேன். இங்கே என்னுடைய கை காத்திருக்கும் பீஸ்கள் இருக்கின்றன. இந்த காக்களை எவ்வாறு திறக்க வேண்டும் என்று தெரியாதது நல்லதே. உண்மையான இறப்பு வந்ததும் நான் நிச்சயம் அவ்வாறாக இப்போது கையாள நான் சாப்பிட வேண்டும். முடியும். உங்கள் பீஸ்களை நோக்கி குறிவையுங்கள். நான் உங்களுக்கு சேவை செய்வேன் என்று சொல்லுங்கள். ஓ லில்லி, நீங்கள் மிகவும் வலிமையானவர். ஒரு பீஸ் எனக்கு வாந்தி வரக்கூடாது என்று நம்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. பட்டாணி எனக்கு பிடிக்கும் என்று நினைக்கவே இல்லை. என்னுள்ளே ஏதோ நடக்குது. ஓ முத்துக்கள், மன்னிக்கவும். இங்கே உட்காருங்கள். நீங்கள் என்னுடன் பேச போறீங்கள். நீங்கள் என்னை நாணச் செய்கிறீர்கள். நீங்கள் அறியும்படி இது ஓர் வெற்றி. வணக்கம். அதாவது போயிட்டு போயிடுவோம். அவர் மிகவும் செம்மையாக இருந்தார். பெண்களே, இந்த சவாலை கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன். வாங்க. இது ஒரு கஃபேவில் உட்கார்ந்து இருப்பதை காட்டிலும் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. பெக்கி டபுள் சீஸ் பர்கரை பெற்றார், ஆனால் ப்ராட் பெரிய வெற்றியாளராக உள்ளார். எத்தனை பெட்டிகள் உள்ளன என்று நீங்களே எண்ண முடியுமா? ஏய், உன் முகத்தை சுளிக்காதே. மேகி சாதாரண பர்கர் எதுவும் இல்லாததை விட நல்லது. ஓ, ஆனாலும் அவள் மிகவும் கவலைப்பட்டு அவளது பசியை இழந்து விட்டாள். சாத்துரிங் தி ஃபிஷ் எப்படி அப்படின்னு பெக்கி அறிவாள். பிராட் பர்கரை தாக்க தயாராக இருக்கிறார். உங்கள் வாயில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பர்கர் இருக்கும்போது உலகில் எந்த கவலையும் இருக்க முடியாது. வாவ், ஜப்பானிய உணவு. அவற்றை உங்களுக்கு என்ன தோணுகுது? யாருக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது அட்டைகள் வந்து தீர்மானிக்கின்றன. பெக்கி ஒரு அடியை பார்த்து கொண்டிருக்கிறார். 10 பிராடுக்கு மற்றும் ஒரு பெரிய 100 மேக்கிக்கு. பெக்கி அவளுக்கு குறைவாவே இருக்கு. நீ ப்ராட் அவளோட மகிழ்ச்சியுடைய மாற்றிக்கொள்வான். அந்த ஆண் மீனை வெறுக்கிறான். ஓ இல்லை மேகி, அது உனக்கு பிடிக்கிறதா? அல்லது நீங்களும் கடல் உணவுகளை விரும்பாதவரா? பெக்கி அதை உங்களிடமிருந்து மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொள்வாள். அது ருசியாக இருக்கிறது. மற்ற இருவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பெக்கி அதை விரும்புவாள் என்று அவர்கள் நம்ப முடியவில்லை. இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் நண்பர்களே. அதை பழைய கல்லூரி முயற்சியாக செய்தார். ஆனால் அது அவனுக்கு பொருந்தவில்லை. ஐயோ, பெக்கி உதவ தயாராக இருக்கிறார். அப்படியே சரி மேகி, நீயே தொடங்கு. உனக்கு கடந்து செல்ல ஒரு மலை போன்ற அரிசி இருக்கிறது. நீங்க பசிக்கிறீங்க என்று நம்புறேன். இது ஒரு நல்ல யோசனை. ஆனா எந்த அளவிலான சாப்பாட்டு குச்சிகளும் உதவாது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன? ஐயோ, நம்ம பெண் வேலைய ஆரம்பிக்கிறா. ஒரு மின்னல் வேகத்துல பாதிய சாப்பிடுறா. என்ன இருக்குது? வைங்கோ. ஓ வாஃபிள்ஸ் எல்லோருக்கும் பிடிச்சது. வாவ், மீண்டும் மாகி அதிகமாக பெற்றிருக்கிறார். ஒரு முழு கோபுரம். ஆனால் பெக்கி தரைத்தளத்தை மட்டுமே பெற்றுள்ளார். ப்ராட் மற்றவங்க பற்றி யோசிக்கல. அவர் தனது பகுதியை முகத்தில் சிரிப்புடன் சாப்பிடுகிறார். மேகி, கொஞ்சம் மெதுவாக சாப்பிடலாமா? உன்னிடம் நிறைய இருக்கிறது. அவை எங்கும் போகவில்லை. என்ன என்ன? ஓ இல்லை, அவள் பூமியில் கடைசி உணவாக சாப்பிடுவது போலவே தொடர்ந்து மென்று கொண்டிருக்கிறாள்.
இந்த முறை மூடியின் கீழ் மறைந்திருப்பது ஓ லசானியா. மேகி, உனக்கு எவ்வளவு கிடைச்சது? நீ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லதானே? ஐயோ ஐயோ, பார்ப்போம். ஓ, மேகிக்கு எல்லாவற்றிலும் சிறிய அளவு கிடைச்சது. அதனால் அவளுக்கு புகார் சொல்ல இடமில்லை. என்ன? ஓ ஓ ஓ பிராட் இடிச்சி ஆர்வத்தோட தாக்குறார். நீ சுவாசிக்க முடியல. பெக்கி மென்று விழுக்கிறார். அல்ல வேலை. ஓ, ஆழமா சுவாசிங்க ட்ரெயினுங்களே. நீங்க முடிச்சுட்டீங்க. ஓ ஓ கிரேப்ஸ் நல்லது. பெரிய தட்டில் பரிமாறப்பட்டதற்கு பெக்கி மகிழ்ச்சி அடைகிறாள். பெக்கி 9வது மேகத்துல இருக்கிறார். பிரான் 1 கடினமான இடைவேளை. மேகி 10 என்பது சிறிய விஷயம் அல்ல. விராட், நீங்க ஏன் முகம் சுளிக்கிறீங்க? காத்திருங்கள், சாஸ் கூட இருக்கிறதா? செக்கிக்கு அவளுடைய பிடித்தது அப்ரிகாட் ஜாம். அது அற்புதம். மேகி தனது பரப்பை தயாரிக்கும் போது பிராட் அவளது சுவையானவற்றை சிலவற்றை எடுத்துச் செல்ல முயல்கிறார். என்ன? ஓ, மன்னிக்கவும் பெரியவா. உணவுக்கு வந்தால் மேகி சுலபமாக விட மாட்டாள். பிராட் துக்கமாக தனது சிறிய கிரேப்பை சாக்லேட்டில் மூழ்க வைக்கிறார். ஆனால் நாங்கள் மற்றவர்கள் ஃப்ராடின் முகத்தை பார்த்து சிரிக்கிறோம். ஆஹா, நூடெல்லாவுடன் டோஸ்ட். இன்னும் யாருக்கெல்லாம் நாக்கு ஊறுது? மேகி 10 அடுக்குகள். மகிழ்ச்சி. பெக்கி மீண்டும் வெற்றியாளர் சிக்கன் டின்னர். பிராட் மிகவும் குறைவாகவே பெறுகிறார். ஓ, நம்மில் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் ஆக பிறக்கவில்லை. ஆனால் இங்கே பிராட் ஒரு வாய்ப்பு பெற முடியாதா? கை ரொட்டி துண்டை கடிக்கிறான். அவனுக்கு அதற்கேற்ற அளவு கிடைத்ததற்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை சாப்பிடு மேகி. இது ருசியாக இருக்கிறது. வாவ், மாகி அலங்கோலமாக இருக்கிறாள் என்று நாங்கள் நினைத்தோம். பெக்கி என்ன செய்கிறாள் பாருங்கள். சாக்லேட் அவளை சர்க்கரை உச்சத்தில் கொண்டு சென்றுள்ளது. வாவ், ஓடுங்க பசங்களா. கொஞ்சம் கூடுதல் மர்மம். ஹே, காய்கறி சாண்ட்விச்கள் யாருக்கு பிடிக்கும்? யாருக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்ப்போம். சொல்லுக்காங்க, ஆரோக்கியமான உணவுக்காக அவங்களோட உற்சாகமா இருக்கணும். எங்க மூவரும் அவர்களின் இறுதி உணவுகளை உண்மையாகவே ரசிக்கிறாங்க. அவங்கள அப்படியே செய்ய வேணும். சுவையா இருக்குது. உண்மையா சொன்னால் அந்த சாண்ட்விச்சில் ஒன்னை எனக்கு வழங்கினால் நான் மறுப்பேன் என்று சொல்ல முடியாது.
எவ்வளவு அழகான ஒரு முடிவு. எங்க சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் மற்றும் வரவிருக்கும் அனைத்து வீடியோக்களுக்கும் தயாராக இருங்கள். ஆஹா, ஆம். சொல்லுங்கள். வாங்க. என் தர்பூசணி மிகவும் சிறியது. யாருக்கோ இன்றைக்கு நசிப்பு. ஹே, என்னை சிரிக்க மட்டும் நடத்தறியுங்கள். உங்கள் கைப்பையை தொடங்குங்கள். பிரச்சனை இல்லை. எவ்வளவு பெரிய தர்பூசணி இருக்கிறதே மிராண்டா. அருமையாக காட்சியளிக்கிறது. இதோ உன் ஆடைகளை திறக்க. தர்பூசணி நல்லதாகவும் இருக்கிறது. பாவம் மரி, அவளது சின்ன தர்பூசணிக்காய். இதை கையாண்டு விடு. நீங்கள் மிகவும் தீங்கிழைக்கிறவர்கள். அப்பா, என் பாசங்க முந்திரிக்காடு. எதுவும் இல்லை, நான் அதை சாப்பிட போகிறேன். இது சுவையாக இருக்கிறது மற்றும் இது மிகவும் மென்மையானது. ஓ, இந்த முந்திரிக்காடு எளிமையாக இல்லை. இது வெறுமனே அழகாக இருக்கிறது. அவை இத்தனை சிலையாக உள்ளன என்பது சமாளிக்க முடியாதது. வாருங்கள், உங்கள் முறை சாப்பிடுவது எனக்கு சரியானது. நான் மிக நன்றான வேலை உண்டு. அது பயங்கரமாக இருக்கிறது. சரி, நடுவே ஒரு வெட்டி. பாருங்கள், என்னை பார்க்க நினைக்கிறோம். ஓ, வாங்க. உங்களை எந்த விதத்திலும் புரியலை. இப்போது சிறிது மற்றும் வாயிலா முடிந்தது. ஓஹோ, அது ஒரு சிறந்த யோசனை பீட்டர். விரதம் மேற்கொள்ள நேரம். இது நிச்சயமாக கொலை. மிகவும் சுவையாக இருக்கிறது. நீங்கள் உங்களையே அதிலிருந்து இழுத்துக் கொள்ள முடியாது. பீட்டர் ரொம்ப அலட்சியமாயிருக்கிறார். ஆம், அதை பார்க்க நல்லதில்லை. கடைசி சில துண்டுகள் மீது இருக்கின்றன. நான் அவை எல்லாவற்றையும் சாப்பிட போகிறேன். ஏதோ வருகிறது. நாம் தயாராக இரு. நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு நிமிடம். நம்புறேன். இந்த தர்பூசணியை கட்டியுள்ளதுதான் என்னை பாதுகாக்கும். ஓ இல்லை, இப்போது தாக்குதல் என்னை பொறுத்து மாறிவிட்டது. எங்களுக்கு சூரியகாந்தி விதைகள் இப்போது இல்லை என நினைக்கிறேன். நண்பர்களே, மன்னிக்கவும். இது நான் என்ன நினைத்தாகவில்லை. பீட்டருடன் இப்போது என்னுடைய முறை அறுவாளை பழ வைக்க. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. சிறியதாய் தோண்டும் முறையை ஆரம்பிப்போம். எத்தனை புத்திசாலித்தனமான யோசனை அவளுக்கு இருந்தது. இப்போது இங்கே ஒரு குழாயை கட்டுங்கள். முடிந்துட்டது. அத மராளினால் ஒரு கண்ணாடியை எடுத்துக் கொள்ளுங்கள். நமக்கு இங்கே தேவையாகிறது. ஓ, ஏன் இது வேலை செய்யல? மிராண்டாவின் சிறந்த திட்டம் வேலை செய்யாமல் போகிறது. நீ சிரிக்கின்றாய். நான் தவறு செய்தோனா? அவள் தன் புது ஜூஸ் காத்திருக்கும் போது நாம் ஒரு வேடிக்கையானதை செய்வது நல்லதல்லவா? ஹே மேரி, அமைதியாக இரு. என்னால் தூங்கிவிட்டேன் என நினைக்கிறேன். ஓ பாரு, பிரஸ்ஸில் எடை உள்ளது. விடியல் இல்ல. நான் தூங்கிவிட்டேனா? எனது கண்ணாடி எங்கே போனது? ஏய், அது எனது தர்பூசணி பழசாறு. திருடன். அவள் விழிக்க இது சரியான நேரமில்லை. அவளுக்கு நிச்சயமாக பசிக்கிறது. அவளின் முகத்தில் என்ன சந்தோஷம்! வயிறு நிறைய சேகரித்து விட்டது. நான் காத்திருந்ததற்கு எப்படிதான் சரியாக இருக்கிறது. உங்கள் கைப்பையில் சில உணவை வைத்துக் கொள்ளுங்கள். ஓ, இது ஒரு கேவலமான சின்ன புரோக்கோலி. அதனால் எனக்கு அது அருவருப்பாக இருக்கிறது. ஒக் மேரி, அதை திறந்துடு. ஓ, ஒரு பெரிய காலிஃப்ளவரை விட வேறு எது மோசமா இருக்கலாம்? மேரியுக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் இல்ல. நீ மீண்டும் நகைந்தால் நான் உன்னை புரோக்கோலியால் அடிக்கிறேன். மிராண்டா, சென்று விட்டு அதை சாப்பிட்டு விடு. ஆஹா, இதை எடையமும் சின்னதுதான், ஆனால் ரொம்ப சுவை பிடிக்கிறது. சலே. இயேசு, எத்தனை அருவருப்பான விஷயம். நீங்கள் உண்மையில நகைத்திருக்கிறீர்கள் மிராண்டா. ஏய், அதுக்கு பொருள் என்ன? நாம இத படம் வேகமா சுத்தம் செய்யணும். ஏய், பீட்டர் நமக்கு வைத்திருக்க பொருள் உணவு அகற்ற வேண்டியிருக்கிறது. எனக்கு உணவை உணர்வது நன்றாக இல்லை, ஆனால் நான் சாப்பிட வேண்டியிருக்கிறது. நிச்சயம் நான் உடல் நலமின்றி இருக்க போகின்றேன். நீ பார்க்க சிகப்பு இல்லாதவனாக இருக்கிறாய். பீட்டர், கவனம் கலைத்து விடாதே. இன்னொரு தகடுகொள். நிச்சயம் நான் உடல் நலமின்றி இருக்க போகின்றேன். நான் முடியல. பீட்டர், நீங்க மிகுந்த நகைச்சுவை. போ, இதை எடுத்துக்கோ மிராண்டா. சரி சரி, புரிஞ்சது. இன்னும் நிறைய மீதமே இருக்கு. நான் செய்ய வேண்டும். அதை பார்க்கவும் கஷ்டமாக இருக்கும். நான் அந்த பகுதியை சாப்பிட மாட்டேன். இல்ல. மேரி, வாங்க. இது உன் முறை. இல்லை இல்லை, எனக்கு புரோக்கோலி வெறுப்பு. சரி, போலாம். அப்பா, அவள் இந்த விவகாரத்தை முறையாய் எடுத்துப்பட்டாளா? நான் அதை பார்க்க முடியாது.
நான் என்னை காப்பாற்ற சென்றிருக்கிறேன். என்னை தடுத்து நிறுத்த பேசும் எதுவும் இல்லை. இந்த கேவலமான ப்ரோக்கோலி முழுதையும் சாப்பிட போகிறேன். நான் நலம். ஓ, என்ன இது நடந்தது எனக்கு? நகைச்சுவையா மேரி? என்ன என்ன மோசமான நாற்றம்? பாவம் மேரி, இந்த முறை முதல் என் மேல்தான் டிக்ஸ். அது மிகவும் அழகாக உள்ளது. எவ்வளவு அருமையான பொம்மை. மீராண்டாவுக்கு இதை திறவுங்கள். இது செம்மையாக இருக்கிறே. கூல். என்ன ஒரு அருமையான கம்பளம். மிகவும் ஆறுதல் அளிக்கிறது. எனக்கு ஒரு அற்புதமான எண்ணம் வருகிறது. அவள் என்ன செய்ய போகிறாள்? என்னுடைய ஸ்ட்ராபெரி இன் ஹேர்பின் மீது கொஞ்சம் பசை வையுங்கள். என்னை கவனி, நான் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறேன். இதற்கு ஒரு பாப்பெட்டை ஒட்டு. ஆரவாரம் செய்கிற ப்ளோவர். குளிர்ந்த புதிய தலைமுடி அலங்காரம். பாப்பெட் தயாராக உள்ளது. இப்போது ஒரு ஓய்வுக்கும் கைகூடிய பட்டொடியை எப்போதும் பயன்படுத்தலாம். மேரி, உன் திட்டம் நன்றாக இருக்கிறது. ஒரு பேர்ட். பீட்டர், எனக்கும் ஒரு அருமையான யோசனை இருக்கிறது என நினைக்கிறேன். எனக்கு கத்தரிக்கோல் தேவை. அத்துடன் நான் பொம்மையை அரை வழியாக வெட்டுவேன். ஹே, வெளியே. என்ன ஒரு மிதியோர். முடிந்தது. தயார். பாருங்கள், நான் என்ன பெற்றேன். இது சூப்பர் இல்லையா? பாருங்கள், என் ஐபோன் இப்போது எப்படி குளிர்ச்சியாக இருக்கிறது. வாவ், இது ஒரு அருமையான யோசனை. பீட்டர், மிராண்டா, உன்னுடைய விரை. நான் என்ன யோசித்து பார்க்க வேண்டும்? சரி, எனக்கு புது யோசனை இருக்கிறது. நீ எதிர்மாறி பொம்மையை இந்த போல மடிக்க வேண்டும். எனக்கு ஒரு நூல் மற்றும் ஊசி தேவைப்படும். பார்ப்போம், ஒரு சிறிய ஹூவி. என்ன பிரிஷன் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி சரி, இங்கே கொஞ்சமே ஜடுத்தி இருந்தது. அது அற்புதமாக இருக்கிறதா மேரி? ஒரு இறுதி அழுத்தம் மற்றும் மெய்யான பாப் தகவல்கள். அதில் நீங்கள் நிறைய பயனுள்ள பொருட்களை வைக்கலாம். நான் என்னுடையதாக அதை பரிசோதிக்க போகிறேன். சியாகவே இருக்கிறது. அது அற்புதமா தோன்றுகிறது மிராண்டா. நன்றி. முதல்ல திறந்துவிடு மிராண்டா. ஓ, அது சிம்லகாயா? அது இல்லை இல்லை இல்லை, அது வேண்டாம். Praise surrendering free and prayers. மேரி, உன் மேலங்கி திற. சரி, பதறாதே. ஓ, இது பெரிய மிளகாய். மிராண்டா, தொடங்கு. நான் பதிவு செய்ய ஆரம்பித்தேன். நான் பெப்பரம் ரொம்ப பாய்க்கிறேன். நான் ஒரு சிறிய துண்டுடன் தொடங்குவேன். நான் ஏற்கனவே சூடாக இருக்கிறேன். நீங்கள் இப்போது கடின நேரத்தை எடுக்கிறீர்கள். நான் எரிகிறேன். நான் தீயில் இருக்கிறேன். நான் முழுக்க தீயில் இருக்கிறேன். மேலும் மிராண்டா, என்னிடம் கீழும். தண்ணீர் இருக்கிறது. ஓ, என்ன ஒரு நிவாரணம். நன்றி பீட்டர். பீட்டர், இது உங்கள் முறை. நான் இதை எப்படியும் தாங்க முடியல. இல்ல இல்ல இல்ல, நீ அதை முழுவதும் சாப்பிட வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னதான் என்னை சொன்னாலும் சரி. எதிர்க்கிறாயா? ஓ இல்லை, எனக்குள் தீ இருக்கிறது போலது. இந்த மெழுகு தடுத்திடவே முடியாது. நாங்கள் நிலைமையை உடனடியாக காப்பாற்ற வேண்டியது அவசியம். ஒன்றாக செயல்படு. மேரி, அதை எடுத்துக்கொள் பீட்டர். அட, நான் மீண்டு விட்டேன் என்று நினைக்கிறேன். அவன் யாருன்னு நான் என்ன பீட்டர்? உன்னுடைய முகபாவனை நகைச்சுவையா இருக்கிறது. கவனமாக இரு. பீட்டர், என்ன செய்கிறாய்? நெற்றி வாசம் இருக்கிறதா எனக்கு? எதிர்பார்க்கவில்லை. மன்னிக்கவும். ஓ, ஆம், இல்லை, எனது பெரிய மிளகாய் இன்னும் சாப்பிடவில்லை. எவ்வளவு பெரியது? இல்லை, மேரி, நான் கண்டிப்பாக நாம என்ன செய்வோம்? தவிர்ப்பேன். நம்ம எல்லோரும் எங்கள் மிளகாய் சாப்பிட்டோம். சரி, நான் அதை கொள்றேன். சாப்பிட மீண்டும் பார்க்கலாம் அவள் எப்படி செய்கிறாள் என்று. சில நேரங்களில் சிறிது நட்பு ஆதரவு அவளுக்கு பயன்படலாம். பீட்டர், நீ மிகவும் கேவலமானவன். நீங்களே ஓய், இல்லை, ஏதாவது நிகழப் போகிறது. எவ்வளவு உயரமாக பறந்தாள். யாராவது? ஓ, நான் எடை இல்லாமற் போய்விட்டேன். அதை செம்மதான். நான் திரும்பி வந்துட்டேன். ஆஃப், நாங்கள் எங்கே இருக்கிறோம்? என்ன? வாவ், நான் முதலில் போகலாமா? அது என்ன? கரப்பான் பூச்சிகள். என்ன ஒரு கனவு. அவை பயங்கரமாக இருக்கின்றன.
வாருங்கள். என்ன கிடைத்திருக்கிறது? சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது என்ன? அதில் ஏதோ இருக்கிறது. ஓ, இங்கே கிளிக் செய்யவும். அருமை. என்ன? அதை அகற்றுங்கள். ஹே, அது எப்படி வேலை செய்கிறது? சரி, வாவ், அது அருமை. அதை சுவைக்க விரும்புகிறேன். அது மிகவும் புளிப்பு. மிகவும் புளிப்பு மற்றும் மிகவும் சுவையானது. வாவ், இன்னும் வேண்டும். நானும் முயற்சி பண்ணலாமா? முடியாது. அது எனது. என்ன? சரி, என்ன? அது முடிஞ்சிட்டுதா? அதுதான் எப்படி இருக்க வேண்டும். வாவ், பனிக்குழுக்கு என்ன நல்ல நாள். இது ருசியாக இருக்கிறது. கிரனேட், உதவுங்கள். எனக்கு உதவுங்கள். என்ன என்ன என்ன? இது வெடிக்கலையா? என் ஐஸ்கிரீம். அப்பா இல்ல, இதெல்லாம் உன் காரணமாக தான். அதுதான், நீ என் ஐஸ்கிரீமை கெடுத்துட்ட. உன் பனி. ஓ இல்ல. என்ன? கரப்பான் பூச்சிகள்? இல்லை, அவை மிகவும் அருவருப்பானவை. வாவ், ருசியானது. ஆனால் 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 இது உண்மையில் நல்லது. உங்களுக்கு இது பிடிக்குமா? ஆம், மிகவும். என்ன? பூச்சி எங்கே? நான் அதை எடுக்க முடியாது. என் வாயில் என்ன ஒரு கனவு. வெளியே போ. அது உனக்காக. மற்றவற்றை நான் சாப்பிட மாட்டேன். ஆம், நீ சாப்பிடுவாய். அது அருவருப்பாக இருக்கிறது. நான் விரும்பவில்லை. ஆம், ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. படத்திற்கு மந்திரம் சேர்ப்போம். கவனமாக பாருங்கள். 1 2 3. வாவ் வாவ், இது என் சிறந்த ஐஸ்கிரீம். என்ன? அது என்ன? அவர்கள் எதையோ எப்போதும் அங்கே எறிகிறார்கள். அடடே, நிறுத்து. ஓ இல்லை, என் ஐஸ்கிரீம். இது மீண்டும் கெட்டு போயிற்று. இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும்? இது எல்லாம் அவர்களால். நீங்கள் என் ஐஸ்கிரீமை இருமுறை கெடுத்து விட்டீர்கள். இது உனக்காக. எப்படி சப்போர்ட் செய்வது என்று உனக்கு தெரியும். வாவ், இப்போது ஏன் முறை? என்ன காத்திருக்கிறது எனக்கு? ஓ வாவ், ஒரு சிறிய கழிப்பறை. மிகவும் அழகாக இருக்கிறது. அதற்குள் என்ன இருக்கிறது? இந்த லாலிபாப் சுவை இருக்கும் தூள் இதுதான். இது எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. நான் இதை சுவைக்க விரும்புகிறேன். அருமை. ஆம், நீ செய்துட்டாய். எனக்கு இன்னும் வேண்டும். மேலும் மேலும் மேலும். இரண்டாவது. ஆமாம், இது சிறப்பாக இருக்கிறது. ஏய், உனக்கு ஒரு சுவை நினைக்க முடியவில்லையா? நான் நிறுத்த முடியவில்லை. ஓ, உந்த திறக்கிறாயா? வாவ், அற்புதம். பிரச்சனை இல்ல, எனக்கும் ஒரு சுவையானது கிடைத்து விட்டது. அது மிகச் சிறந்தது. இதை சாப்பிட விரும்புகிறேன். முதலில் ஜெல்லி பீன்ஸ்களை தூவ வேண்டும். பின்னர் அதற்கு சிறப்பு ஜெல் சேர்க்க வேண்டும். அது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். வாவ், இப்போது மிக முக்கியமான விஷயம், ஜெல்லி பீன்ஸ்களை ஜெல் கொண்டு நிரப்புவது. அதிலிருந்து விலக முடியாதபடி நான் விரைவில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இது புளிப்பு. ஆனால் இது அற்புதமா சுவைக்குது. நான் அவற்றையெல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க என்னோட பகிர்ந்து கொள்கிறீங்களா? ஏன் இல்ல? உங்கள் லாலிபாப்ஸ்களை எனக்கு கொடுங்கள். நான் அதில் என் ஜெல் வைக்கிறேன். நிச்சயமாக இது சுவையில் சிறப்பாக இருக்கும். வாவ், அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நன்றி. இதோ உனக்காக. அற்புதம். எனக்கு மார்மலேட் சுவை எப்படி இருக்கும்னு சுவைக்கணும். ரொம்ப நல்லது. நமக்கு வாழ்த்துக்கள். இது எவ்வளவு சிறந்தது. ஆம், இது ருசியா இருக்கு. பாருங்க, நீல நாக்கு. நானும் ஈஹா, இப்போது நான் முதலில் இருக்கிறேன். என்ன இருக்கிறது அங்கே? லெகோவா? அவை வெறும் லெகோ பாகங்கள். அவற்றில் என்ன சிறப்பு? நீ அவற்றை சாப்பிட கூட முடியாது. அது என்ன வாசனை? இது சாக்லேட். இது ரொம்ப சுவையா இருக்கு. இது சிறந்தது. என்னிடம் இவற்றின் பல விவரங்கள் உள்ளன. நான் அவற்றில் இருந்து அழகான கோட்டை ஒன்றை கட்டுவேன். இது போன்ற ஒன்றை கண்டதில்லை. வாவ், அது வாவ். என் சிறந்த கோட்டை தயார். இது சிறந்த ராணிக்கு வீடாக இருக்கும். இல்ல, நீ செய்ய முடியாது. உன்னுடைய தர. சரி, அப்படின்னா ஓ, அது என்ன? அது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் விரைவில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அது திறக்கவில்லை. இது போதுமான வலிமை இல்ல. இது கொஞ்சம் இல்லை. இது போதுமானது. நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஓப்ஸ், அதிகமாகிவிட்டது. ஓ,
நீ ஒரு குழப்பம். நீ எல்லாவற்றையும் சிந்திவிட்டாய். ஆனால் நான் அதை திறந்தேன். இப்போது நான் ஏதாவது செய்ய முடியும் என்பதை உனக்கு காட்டுகிறேன். இதை போடுகிறேன். இது வேலை செய்தது. ஹூ, என் கோபுரம் மோசமாக இல்லை, மோசமாக இல்லை. இப்போது இது எல்லாம் என் வாய்க்குள் போகிறது. அழகாக இருக்கிறது. இது உண்மையில் ஓ என்ன? ஏன் நீ தீப்பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ சூடான மிளகாயுடன் இருக்கிறாயா? ஓ, எழுதப்பட்டதை படிக்க வேண்டும். நான் இனி தாங்க முடியாது. ஓ இல்லை, என் கோட்டை. நீ என்ன பண்ற? நிறுத்து, இது உருகுகிறது. ஓ, யோசனை. இது தீயை அணைக்க உதவும் என நம்புகிறேன். முடிந்தது, முடிந்தது. இனி எரியாது. அது நடந்தது. ஆனால் என் கோட்டை, அதிலிருந்து மீதமுள்ளது ஒரு குளம் மட்டுமே. நீங்கள் அதை எப்படி தீயிட்டு எரித்தீர்கள்? நுரை, அது மிகவும் அருமை. நான் முழுவதும் நுரையுடன் இருக்கிறேன். இந்த முறை அதை ஒன்றாக செய்வோம். வாவ், அது அழகாக இருக்கிறது. எனது ஒன்று நத்து போல இருக்கிறது. அது அருமையாக இருக்கிறது. நீங்கள் முதலில் நான் விரும்புகிறேன். இது ஒரு இனிய லிப்ஸ்டிக். நீங்கள் அதை உங்கள் உதடுகளில் போடணும். இது ஒரு அடுக்கு. இது போல. நீங்க அழகா இருக்கிறீங்க. நன்றி. அது என்ன மிட்டாய்? நான் அவற்றை ஒரு தட்டில் ஊற்ற விரும்புகிறேன். அவை எவ்வளவு அழகாக ஊறுகின்றன என்று பாருங்கள். எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது மிக முக்கியமான தருணம், ஒரு சுவையான முத்தம். என் உதடுகள் முழுவதும் காண்டி இருக்கிறது. இது எவ்வளவு அருமையாக இருக்கிறது பாருங்கள். குளிர். இப்போது இது எல்லாம் நக்கி சுவைக்க வேண்டும். இது மந்திரமாய் இருக்கிறது. அது சுவையாக இருக்கிறது. ஓ ஆம், இது எனது முறை. பாருங்கள், எனக்கு குச்சிகளில் பறக்கும் கண்கள் உள்ளன. இது எனக்கு பொருந்துகிறதா? இது பொருத்தமாக உள்ளது. இது சிறந்தது. எனக்கும் காந்தி உள்ளது. நான் அவற்றை என் தட்டில் தூவப் போகிறேன். அவற்றை உடைக்க மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. முடிந்தது. அடுத்தபடி கண்கள். அவற்றை ஸ்பெகெட்டியில் வைப்பேன். மேலும் சுவையாக இருக்கும். அவற்றை மென்று சாப்பிட மிகவும் நன்றாக இருக்கிறது. இது உண்மையில் நல்லது. எனக்கு இன்னொரு கண் இருப்பது நல்லது. அதையும் சாப்பிடுவேன். இது உண்மையில் அவ்வளவு சுவையாக இருக்கிறதா? நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். அந்த குச்சிகளிலும் ஏதோ ஒன்று இருக்கிறது. அவை அற்புதமாக சுவைக்கின்றன. உங்களை அழைக்கிறேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஒரு குச்சி மட்டும் மீதமுள்ளது. விடா, என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிறா? என்ன செய்ய வேண்டும்? உனக்கு ஒரு பானம் வாங்கி தரவா? வாவ், அது எனக்கா? மிகவும் நன்றி. உங்கள் வரவேற்பு. அது எப்படி சுவைக்கிறது? ஆமாம், இது நிச்சயமாக அற்புதம். இது உண்மை. வரவேற்கிறேன் என்பரும் நிஜ வாழ்க்கையை போல சாக்லேட் நடிக்கும் புதிய விளையாட்டு நமக்கு உள்ளது. ஒரே மைக் ஏற்கனவே துவங்கிவிட்டார். அவர் முகத்தை நிரப்பி விட்டார். அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். மைக் மற்றும் செல்சியா வெற்றிக்காக எதற்கும் தயாராக உள்ளனர். முதல் உணவு பரிமாறப்படுகிறது. நாம் என்ன பார்க்கிறோம்? ஒரு மூளை. இது ஒரு சிறிய மினி மூளை. எனவே இது நிச்சயமாக சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். கண்டுபிடிக்க ஒரே வழி. மைக், இங்கேதான் நீ வருகிறாய். அவர் கொஞ்சமும் கவலைப்படுவதில்லை. அதை கடித்து பாருங்கள். என்னோட சப்சலஸ் மார்ஷுட் சூடுதல் மூளையை உட்கொண்டதால் மைக்கியின் அறிவு திறன் உயர்ந்துள்ளது. நீண்ட காலத்திற்கு முன்பே அதை செய்திருக்க வேண்டும் நண்பா. இன்னொரு குறிப்பும் தீங்கில்லை. அப்படியா? இல்ல, உண்மையான மூளை என்ன ஒரு கனவு. நான் அதை சாப்பிட மாட்டேன். $1 மில்லியன் கூட இல்ல. ஆம், பயப்பட வேண்டாம் செல்சியா. இந்த சவாலுக்கு நீ ஒப்புக்கொண்டாய். தெளிவாக சொன்னால் அது ஒரு காலிஃப்ளவர் தலை. அதற்கு மேல் எதுவும் இல்லை, குறைவும் இல்லை. நீ ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக் பார்த்து கொண்டிருக்கிறாய். ஓ, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெவம் இனிமையானது. அதுதான் நட்பு. செல்சியா அண்ட் இஸ் மைக் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன காஸ்டின் இருக்குதுங்கிறத பார்க்க ஆவலோட இருக்கிறாங்க. ஓ, அவ சாக்லேட் குத்துச்சண்டை கையுறைகள் தானா? அது புதுசு. இப்போது ஒரே விருப்பம், ஒரு கையால் பாக்ஸ் செய்வதே. மைக்கிடம் குத்துச்சண்டை கையுறைகள் உள்ளன. அவை ரொம்பவும் அழகா உள்ளன.
உங்க பின்புற கண்ணாடியில் தொங்கவிட ஒரு சிறிய பொம்மை போல நீங்கள் ஒரு உண்மையான தொழில்முறை குத்துச்சண்டையாளர் என்றார். 5ஆம் வகுப்பில் மற்ற சில குழந்தைகளுடன் சண்டையிடுவது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. அடடா, ஒரு சந்தோஷ் தர்ஷன். இது சவோ நாக்கவுட் அட்டியாக இனிப்பான ஆறுதல் வைச்சுட மைக் அது for சேவல பகிர்வஷ்லை. இன்னைக்கு எல்லாமே சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருந்தோம். பெட்ஷிக் லிப்ஸ்டிக் வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. மைக் விரைவா புரிந்து கொள்றார். இல்ல, அதை சாப்பிட முடியாது. பட் தான் அதை பயன்படுத்துறதுக்கு அது எப்படி பயன்படுத்தப்படணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. எவ்வளவு நேரம் அந்த பெரிய சாக்லேட் செல்சியாவை மகிழ்ச்சியாக வச்சிருக்கோம் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லது அவள் அதை ஒரே அமர்வில் முழுவதும் சாப்பிடுவாளா? எவ்வளவு நல்ல விளையாட்டு வீரர் எங்கள் மிக்கி, மேலும் அழகாகவும் இருக்கிறார். அது தேவையற்றது. ஆனால் எந்த தீங்கும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. செல்சியா அப்படிப்பட்ட சிறிய தந்திரங்களை சமாளிக்க முடியும். இப்ப மைக்கு ஒரு ஷமர்ஸ் உங்க ஃபேஸ் ஹட் பண்ணுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க மைக்கி. அது உனக்கு ரொம்ப பொருத்தமான நிறம். உண்மையில உங்க கண்களை வெளிப்படுத்துகிறது. ஏய், என் தட்டில் முழு மீன் இருக்கிறது. அத பிடி. அது மீன் வாசனை போல இல்லை. அதனால் ஆம், இந்த குழந்தைய சாக்லேட் சதுரமாக மாற்ற நேரம் வந்துவிட்டது. இதற்கு சேர்த்து சாய் அல்லது காஃபி யாராவது கொண்டு வாருங்கள் தயவு செய்து. நான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறேன். என் சிறிய சாக்லேட் மீனோட பெரிய மீன் இருக்கிறது. உடனே அதை திருப்பி கொடு. Celsius and Charlie Horton, Watchin Powers, Mindling to the Palace for not. வாவ், இவர்கள் இருவரும் பல இனிப்புகளை சாப்பிட்ட பிறகு உண்மையான உணவை மிஸ் செய்து விட்டார்கள் போல. பானங்கள் இல்ல, ஸ்டார்டர்கள் இல்லை மற்றும் பக்க உணவுகள் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த மீனை சாப்பிடுகிறார்கள். இது எனக்கு பிடிக்கலை என்கிறதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் உப்பான உணவுகளை விரும்புகிறார்கள் போல் இருக்கிறது. அடுத்த சுற்றுக்கு போகலாம். பெண்கள் முதலில். செல்சியா ஒரு பார்வை ஈடு. பழைய சாசேஜ் வாசனை கொண்ட ஒரு பயன்படுத்தப்பட்ட காலனி. Tichilas tre frats. But ans besinklig ஒரு பாப்படுத்து இது. நான் ஸ்டான் கிளாக் ஆப்ட் ஹின்ஸ் ஒரு மோசமான். நகைச்சுவேன். நல்ல முயற்சி, பராக்குது ஒரு பெரிய தோல்வி. அவனை ரொம்ப கடுமையா விமர்சிக்க வேண்டாம். நாமெல்லாம் அங்கேயே இருந்திருக்கிறோம். ஏன் அவன் செல்சியாவை மூடியை திறக்க விட விரும்பவில்லை? அல்ல, உங்கள யாருமே இதுக்கு முன் சாக்ஸ் சாப்பிட்டதில்லை அப்படின்னா நேரம். நன்றி மைக், உண்மையான காலனியை மேசையில் வைக்கல. சாக்லேட் லோஃபர் மட்டுமே உள்ளது. செல்சியா குதிக்கிட்டு இருக்கிறார். அது சரியானது. அடிப்பகுதி கிழிந்தும் கடினமாகவும் இருக்கும். ஆனால் மேல் பகுதியை கடைசியாக சேமிக்க வேண்டும். அது சிறந்த பகுதி. மிஸ்டர் மைக்கிக்கு நாக்கின் ஒரு லிக்கும் மீதமில்லை. மன்னிக்கவும் நண்பா. சரி, கேளுங்க. நீங்க உண்மையில் அதை சாப்பிட வேண்டுமா? இது தங்க கட்டி ஆகும். அந்த வகையான புலியோன் அல்ல. அல்லது இது சாதாரண சாக்லேட்களா? இரண்டாவது தான். இதுல சந்தேகம் இல்லை. ஒரு பக்கம் இது தங்கம் அல்ல என்பது வருத்தமா இருக்குது. ஆனா மறுபக்கம் இது ரொம்ப சுவையா இருக்குது. அதனால அது ஒரு நல்ல விஷயம். நிறுத்த நிறுத்த நிறுத்த. அப்படின்னா மைக் என்ன வச்சிருக்கிறார்?
உண்மையிலேயே டிச்டான் தங்கச்சாறு அது முழுவதும் ஐஸ்கிரீம் அன்பர்களே, இவர்கள் ஷேஸ்புவும் முழுமையான அதிர்ச்சியில் உள்ளனர் மற்றும் தங்கள் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியவில்லை. இந்த எதிர்பாராத வருமானத்திற்காக அவர்களை வாழ்த்த வேண்டும். சரி, நாங்கள் அனைவரும் ஒன்றாக எப்படி இருக்கிறோம்? அருமை இல்லையா? இப்போது தவிர்க்க முடியாதது அவர்கள் செல்வத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதை தீர்மானிக்க சண்டை. என்னன்னா, யார் அதிகமாக சாமர்த்தியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே தங்கம் கிடைக்கும். கடினமான நிலை செல்ஃப். செல்சியா, அத போட்டு பாரு சீக்கிரம். அது உனக்கு பொருந்தலாம். அவளுக்கு அந்த ஸ்டைல் பிடிக்கல போல. உண்மையில எனக்கும் அதுல உடன்பாடே. For the chocolate pump and இதெல்லாம் ருசிக்மை சாய்தான். அன்னைக்கும் பண்ணி ஒரு கற்பனை கதை அல்ல. நான் ஒரு இளவரசன் அல்ல. இழந்ததுன்னு கண்டுபிடிக்க நான் ஓடிக்கொண்டிருக்க மாட்டேன். ஆமாம், நானும் ஒரு இளவரசி அல்ல. ஆனால் அதற்காக நீ எனக்கு முதல் கடியை வழங்க முடியாதது அல்ல. சாக்லேட் வந்துவிட்டால் மைக் உடைய ஒழுக்கமும் மரியாதையும் எல்லாம் மறந்து சர்க்கரை உச்சத்தில் ஓடிவிடுகிறார். வாவ், அது என் நண்பரே. ஒரு அரிய பொருள், ஒரு பழைய மாடல். நம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தை பருவத்தில் நினைவில் கொள்ளக்கூடிய கேமரா. நிச்சயமா செலக்ட் பண்ணதுன்னு எனக்கு ஆச்சரியம். இப்படி பண்ணல மைக். இதை சீரியஸா எடுத்துக்கொண்டால் பழமையான ஸ்பின் மற்றும் எல்லாற்றையும் கொண்டு இது ஒரு அற்புதமான புகைப்பட ஷூட் ஆகும். இருந்தாலும் மோசமா இல்ல. மற்றொரு தட்டுல சாக்லேட் கேமராவை செல்சியா மற்றும் மைக் சேர்ந்து சாப்பிட வேண்டியிருக்கு. ஓ, ரொமான்டிக். வாவ், இது மிகவும் ரொமான்டிக். பிள்ளைல பெட்டியின் பில்ஃபிங்க. அதிகமான அத்ரத் முடிவடைவோம். அது அழகா இல்லையா? இந்த இரண்டு மலர்களைப் போல ஒவ்வொன்றும் மற்றொன்றை விட அழகாக. அது காதல் இல்லை என்றால் என்னவென்று எனக்கு தெரியவில்லை நண்பர்களே. நான் இங்கே உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறேன். இதைவிட இனிமையானது எதுவும் இருக்க முடியுமா? என்ன இருக்கிறது? இதை கூட தனமாக திறக்கலாம். எனக்கு ஹப்பா பாப்பா கிடைத்து விட்டது. என்னிடமே கொஞ்சம் கொடூரமான பூச்சியுடன் ஒரு கொஞ்சம் மோசமான லாலிபாப் இருக்கிறது. அது அருவருப்பாக இருக்கிறது. அதை சாப்பிட நான் விரும்பவில்லை. இந்த கொடூரமான வேஷை ஊட்ட வேண்டும். ஆம், உங்களுக்கு தேவை. சரி, நான் முயற்சிப்பேன். யூப்ரிகன்ஸ், இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆம், இது மிகவும் அழகாக இருக்கிறது. என்ன பாடசாலை ஏற்றி ருசி ஏற்றிய பொருள் அல்ல, மிகச் சிறந்தது. நீங்கள் நன்றாயிருக்கிறீர்கள் என்பதை நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மற்றும் நான் என் போன்ற சுவையை பாடசாலை ஏற்றியாக வைத்திருக்கிறேன். நான் கண்டிப்பாக ஒரு சுவையான மூங்கில் குறிகாட்டி மூலம் பூக்களை. இவ்வளவு நீளம், இவ்வளவு இனிமையானது. மிகச் சிறந்த சுவை பொருள். பாபாவை நேசிக்கிறேன். மிக சிலிர்க்க வைக்கும் ஒன்று நீல நிறத்தில் உள்ளது. சுவையாக இருக்கிறது. ஏதோ தவறாக இருப்பது போல தெரிகிறது. நான் இருக்கிறேன். என்ன ஒரு ருசியான அற்புதமான கம்பு மற்றும் மகிழ்ச்சி. இப்போது பபிளை ஊதணும். அது அருவருப்பானது. ஓ தோழி, பாருங்கள் என்ன நடந்து வருகிறது. ஒரு உண்மையான மடகாஸ்கர் கொசுவான் இருக்கிறது. நீ என்ன செஞ்ச? ஓ இல்ல, அது என் மூக்கின் மேல். என்ன? ஆம், நீ என்னை சிரிக்க வைத்தாய். சரி, இப்போ அதை திறக்கிறோம். என்னிடம் ஒரு சுவையான காகிதமும் ஜெல் உள்ளது. என்னோட இருக்கும் புள்ளி விவரம் உங்களிடமும் இருக்கிறது. அருமை. ஓ, எனது நிறம் நீலம். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் நீல ஜெல்லியை விரும்புகிறேன். ஆம், இது சுவையானது. நானும் எனது ஜெல்லியை சாப்பிட்டேன். இது மிகவும் இனிப்பு மற்றும் ருசிகரமாக உள்ளது. குளிர்ச்சியானது, சுவையாக உள்ளது. ஆஹா, அது சுவாரஸ்யமாக உள்ளது. அதை எப்படி பயன்படுத்துவது என எனக்கு தெரியவில்லை. எனது ஒன்றில் ஒரு அழகான முகத்தை வரைந்து பார்ப்பேன்.
அதற்கு கண்கள், காதுகள் மற்றும் ஒரு புன்னகை இருக்கும். மிகவும் இனிமையான காமெடி கலைஞன் உருவாகிவிட்டான். இப்போது நான் அதை சாப்பிட போகிறேன். ஆனால் முதலில் அதை மடி. எவ்வளவு அருமையானது இந்த பர்கிகார சாக்லேட் காகிதத்தின் பயிற்சி. இதுவும் நீல ஜெல்லியுடன் மிகவும் சாதாரணமாக பொருந்துகிறது. இது நம்ப முடியாத அளவிற்கு ருசியானதாக உள்ளது. இதை முயற்சிக்க வேண்டுமா என்று நினைக்கிறீர்களா? என்னிடம் ஒரு ஐடியா இருக்கிறது. இந்த காகிதத்தை மடித்து ஒன்றை செய்ய போகிறேன். சாதாரண காகிதத்திலிருந்து மட்டுமல்ல, சாப்பிடக்கூடிய காகிதத்திலிருந்தும் ஒரிகாமி செய்ய முடியும். மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். செம சரியாக இருக்கிறாய். என்ன செய்கிறேன்னு ஊகிக்கிறாயா? அது ஒரு வானூர்தி. அது எடுத்துக்கொண்டு வருகிறது. என்னை கடலுக்கு கொண்டு செல். நான் மடகாஸ்கர் செல்வதற்கு முடிவு செய்துள்ளேன். என்ன என்ன நடக்கிறது? ஓ, நிறுத்து. கைவிரலை உயர்த்துங்கள். இது என்ன மகிழ்ச்சி! ஓ, என் கையில் காகிதம் இல்லை. ஆனால் நான் உங்களுடையதை எடுக்கலாம். ஓ, நான் என்ன உருவாக்கிவிட்டேன் பாருங்கள். உங்களுடன் நெடுக குறுக்கு விளையாடுகிறோம். உங்களுக்கு இதே எதிர்பார்ப்பா? நான் ஒரு குறுக்கு இட்டு விடுகிறேன். ஆம், இது ஒரு உண்மையிலேயே நல்ல யோசனை. நான் என் நீல ஸ்வீப்பை இங்கே போடுகிறேன். அதில் நான் செய்வேன். இதுல சரி, இங்கேதானா? மற்றும் நீல நிறத்திலானது. காத்திருக்கவும், நான் வென்று விட்டேன். நட்சத்திரம் உள்ள நீ வென்றதுக்கு. அப்புறம் இப்போ என்ன பண்ணிருக்கிற? நிச்சயமாக அதை உண்கிறேன். நீங்க என்னோட பகிர்ந்து கொள்வீங்களா? ஆமாம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் தொடங்க போகிறேன். இல்லை, நான் தொடங்குகிறேன். என்னது? பை. நான் என்ன வாங்கினேன்? அதிசயமாய் சொன்னார்கள். உம்பை நான் திறப்பேன். அவை அற்புதமான புளிப்பான மெலிதான கண்டிகள். அவற்றை சாப்பிட வேண்டும், ஏனெனில் அவை மிகவும் நகைச்சுவையாக உள்ளன. மற்றும் கள் என்ன? இந்த ஜெல்லியை மேலே ஊற்றுவேன். இதை செய்யலாம். இது வெறித்தனமாக சுவையாகவும் புளிப்பாகவும் இருக்கிறது. ஓ, என்னுடைய முகத்துடன் என்ன பிரச்சனை? நான் ஒரு சுவாரஸ்யமான சாண்ட்விச்சை தயார் செய்வேன். புளிக்கும் மென்மையான கேண்டி எடுத்து அதன் மேல் ஜெல் பரப்புவேன். மேலும் மேலும் நான் ஒரு வெறித்தனமாக இனிக்கும் மற்றும் புளிக்கும் சாண்ட்விச்சை பெறுவேன். ஓ, புளிப்பின் பரமிட். குளிர். சிரிப்பேன். நான் அத பரிசமா சாப்பிடுவேன். ஆனால் இந்த புளிப்பு பைத்தியம், இது வெறுக்கத்தக்க வகையில் அருவருப்பாகவும் அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கு. என்ன பற்றியனா, எனக்கு ஒரு ஸ்டார் வார்ஸ் சூப்பர் கைத்தடி கிடைச்சிச்சு. ஓ ஆமாங்க, இது ஒரு ரொம்ப ருசியான விஷயம். ஆமாம், SSC pre-arranged straight isப்படுவேன். சதனா எளிய தேவை உண்டு. நான் ஒரே ஒன்றை செய்ய போகிறேன். நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். சாப்பிடு சாப்பிடு. இப்ப நீ என்ன செய்வாயோ பாப்போம். ஆஹா, இது ரொம்ப சுவையா இருக்குது. நம்ப முடியல. என்ன பிரச்சனை? இது மிகவும் புளிப்பு. நான் உன்னை ஏமாற்றினேன். என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஓ, எனக்கு மார்மலேட் கண்கள் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப அழகா உள்ளது. நான் அதையே இதையும் செய்து விட்டேன். இந்த தூளில் நேராக அது ஒரு அற்புதமான உணர்வை தரும். கொண்டாட்டம் போல இனிப்பான பவுடருடன் கூடிய சுவையான மாமரலே தேயிலைகளின் சிறந்த இரகசியமே அது. ஆம், இது வியப்பாக சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப குளிர்ச்சியானது. இதிலிருந்து விலக முடியாது. ஓ ஆமாம், ஆனால் எனக்கு இன்னும் நீலபானம் இருக்கும். கடைசி சொட்டு வரை குடிப்பேன். இது மிகவும் நல்லதாயிருந்தது. அது மிகவும் சுவையாக இருந்தது. எனக்கும் தேவை. என்னிடம் இருக்குது, பார்க்கலாம். இது ஒரு வகை இளஞ்சிவப்பு பந்துகள். இது என்ன? அவை சுவையாக இருக்குமா என்று ஆச்சரியமாக உள்ளது. நாவால் முயற்சிக்க வேண்டும். அது எப்படி எண்ணி பார்க்கலாம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மற்றும் இவ்வளவு பெரிய சுழலும் பந்துகளுக்கு ஒரு சிறப்பு பொருட்டு எனக்கு உள்ளது. அது எவ்வளவு ருசியானது மற்றும் அழகானது. ஓ, அது என் தொண்டையில் சிக்கி இருக்கிறது. எனக்கு உதவவும். ஓ, நான் விரைவாக செய்கிறேன். நான் உங்களை இப்பொழுது காப்பாற்றுகிறேன். அது உதவுவதில்லை. நான் இதை செய்வேன். என் கருத்தில் அது சிறந்தது. வாங்க விளையாடுவோம்.
நான் உன்னை வென்றேன். நான் தோன்றாவேன். எனக்கு ஒரு சுபா சப்ஸ் இருக்கிறது, மிகவும் இனிப்பு. நான் இந்த சுவையை விரும்புகிறேன். ஆனால் நீல பவுடரும் இருக்கிறது. இப்போது நான் சுபா சப்ஸ் மற்றும் டாய்லெட் பவுடரை சேர்த்து முயல்கிறேன். இது புளிக்கிறது நண்பா. செம்ம குளிர் குளிர். எனது பாகை திறக்க நேரமாகிவிட்டது. வாவ், இது மிகவும் குளுகானதாக இருக்கிறது. பழையம் எண்ணுக்கென்றுதான். ஓ, இது பொருந்தவில்லை. ஓ, இது பொருந்துகிறது. அற்புதம். எனக்கே ஜெல் உள்ளது. நான் எனது வளையத்தின் மீது ஜெலை ஊற்றி இந்த சுவையானதை என் விரலிலேயே நக்குவேன். இது மிகவும் கியூட் மற்றும் ருசியானது. ஆனா இல்லை, இது புளிப்பு. இது பொதுவாக ஒரு அற்புதமான அமிலம். கேளு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அதை எனக்கு கொடு. ஏன் நீங்கள் என்ன அறிவீர்கள்? என்ன ஸ்விட்ச். சூப்பர். நான் உங்க பிளாஸ்டிக் கழிவறை மூடிய திறந்து அதை பயன்படுத்தி பார்க்கிறேன். சுவையான இனிப்பு லாலிபாப் உடன். வாவ், என்னால் ஒரு அமிலம் வேண்டுமா? உங்கள் ஜூவை நான் சுவைக்கிறேன். இது அற்புதமாக புளிக்கும் நண்பா. இது மிகவும் சுவையாகவும் மிகவும் புளிக்கவும் உள்ளது. அப்படியா? முதலில் யாரது? நான் உன்னுடையது அழைத்து விடுகிறேன். மெண்டோஸ். மெண்டோஸ் நல்லது. நான் எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறேன் பாருங்கள். இது மிகவும் நல்லது. மேலும் நான் எல்லா இனிப்புகளையும் உண்ணுவேன். ஆமாம், நான் அந்த மென்மையான இனிப்புகளில் மிகவும் விரும்புகிறேன். மற்றும் நான் உங்களுடையதை திறக்கிறேன். இதுதானே அதிர்ஷ்டம். நான் இவை அழகான இளஞ்சிவப்பு நிற கோகா கோலா கேன்களை திறப்பேன். அப்படியே மற்றும் ஒரு குச்சியுடன். இது ரொம்ப ருசியா உள்ளது. இது போன்ற ஒரு தொப்பியிலிருந்து குடிக்க ரொம்ப ரசிப்பானது. என்ன செய்யணும்? நான் முயற்சித்து பார்க்கட்டுமா? தயவு செய்யுங்கள். இல்லை. Or tall and the Mendoz servant was stretch. Don't translate அதை போ. Office was correndo. அம்மா, என்ன நடக்குது? இருங்க, என்ன நடந்தது? ஏன் நிக்கோலா வரல? ஹா? நானா உண்மையில அதுல நம்பிக்கை வைத்தேன். பரவாயில்லை. 1 2 3 நேரம் முடிந்தது. பெண்களே, வாவ், எனக்கு பீட்சா இருக்கிறது. எனக்கும். ஆனால் உறைந்தது. அது இல்லை. வாவ், அது தங்க பிரீமியம் பீட்சா தானா? வாவ், இப்போதே அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓம், அதில் என்ன இருக்கிறது? சில ஷெல்கள் மற்றும் அது என்ன மாதிரியானது? வேண்டாம், நான் அவற்றை அகற்ற விரும்புகிறேன். பிளாக். சரி, இப்படி கொஞ்சம் நல்லது. ஓ பெண்களே, நான் மன்னிக்கவும். சரி, நான் முயற்சி செய்கிறேன். இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. இந்த தங்கம் சுவையற்றது மற்றும் சீஸ் மிகவும் நாற்றமுடையது. அடடா. மொத்தைய முயற்சிப்போம். இது உண்மையில் சரிதான். ஆம், அருமை. சரி, மீதிய குப்பையில் போடுங்கள். நான் வெறும் துண்டுகளை சாப்பிடுவேன். அவரை சாண்ட்விச்சாக செய்து சாப்பிடுவேன். அது நல்லது. நான் முடித்து விட்டேன். ஓ, உங்கள் முறை பெண்களே. சரி. ஓ, அது எனது பிடித்த பெப்பரோனி. வாவ், அந்த இழுக்கும் சீஸ். அது மிகவும் நல்லது. நான் ஓட்டை சாப்பிட மாட்டேன், அதனால் மேலும் நிரப்ப முடியும். ருசியானது. எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். எனக்கு எல்லாமே ஒரே நேரத்தில் வேண்டும். நான் அதை ஒரு சாண்ட்விச்சாக போடுவேன். மற்றும் ஓரம் அகற்றவும். ஆம் ஆணி, நீ கேட்டிருந்தால் போதுமானது. சரி, என் 4 மாடி பீட்சா என்னை காத்திருக்கிறது. வாவ், அது எப்படியோ பொருந்துகிறது. சரி, அதுவே உன் முறை. கிறிஸ், இந்த ரொட்டியை எப்படி சாப்பிடுவது? உங்க விருப்பப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் பெண்களே.
நான் ஒரு சமையல்காரர் தேவை. அருமை, அதை பற்றி ஏதாவது செய்யுங்கள். உடனே அம்மணி, என் சூப்பர் கிரில் அதை உடனே சூடாக்கிவிடும். வாவ், அப்படியா? என்ன நினைத்தீர்கள்? அப்படியா? தயாராகிவிட்டதா? சிறப்பு. இதை முயற்சிப்போம். ஏழைகளுக்கான உன் உணவு. உண்மையில் இதை துண்டுகளாக வெட்டப் போகிறேன். குகை மனிதன் போல சாப்பிடப் போவதில்லை. அட, என்ன கொடுமை! என்னால் நீங்கள் சிரிக்கிறீர்கள் பெண்களே, இது அருவருப்பு. நிறுத்து, நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். வெறும் மக்கரோனியா? அப்படியா? ஏனில்ல, நான் அதை முயற்சிக்கிறேன். உண்மையில் ஏதோ ஒன்று குறைகிறது. அதுதான் கேட்சப் எல்லாவற்றையும் சரி செய்யும். மேலும் 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 கிறிஸ்டிடம் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுங்கள். இப்போது என் முள் மீது மேலும் எடுப்பேன். ஓ ஆம், அதுதான் உங்களுக்கு தேவை. இது நிஜமாகவே சுவையாக உள்ளது. எனக்கு மேலும் வேண்டும். நீங்க என்ன பாக்குறீங்க? உங்கத திறக்கவும். சரி, அது என்ன? நான்சி, நீ என்ன நினைக்கிறாய்? என்ன? இது ஒரு உணவக உணவு. மேலும் எனக்கு ஒரு கோப்பையில் நூடுல்ஸ் இருக்கின்றன. அண்ணி, நீ என்ன செய்கிறாய்? இந்த பாஸ்தாவை சாப்பிட உனக்கு தகுதி இல்லை. ஓ, ஒரு யோசனை. ஹே அண்ணி, நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன். நாம் உணவை மாற்றிக்கொள்வோம். நல்ல பெண். இறுதியாக எனக்கு ஏற்ற ஒரு உணவு. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் போல. சரி, பெண்கள் கவனக்குறைவாக இருக்கும் போது நான் பணத்தை எனக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். யாரும் எதையும் பார்க்கவில்லை. இப்போ நான் தொடங்குகிறேன். இல்லை, நான் தொடங்குவேன். இல்லை பெண்களே, நான் தொடங்குகிறேன். என்ன? இவை என்னவென்றாலும் என்ன? கடவுளே, எப்படி செய்யப்பட்டது? ஓ, அதை எனக்கு இங்கே கொடு, நான் உனக்கு காட்டுகிறேன். நீங்க பையை திறந்து அதை கொதிக்கும் நீரில் ஊற்றுங்கள். அதற்கு பிறகு அதை கிளற வேண்டும். காபி தயாராகிவிட்டது. வாலா. காஃபி? இது காஃபியா? இது பார்க்க அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் சுவை இன்னும் மோசமாக இருக்கிறது. நிறுத்துங்கள் சிரிப்பதை பெண்களே, அது அருவருப்பான பிசின். ஒரு யோசனை. அங்கே என்ன இருக்கிறது? என்ன? ஏன் எப்படியோ அதை குடித்து விட்டேன். ஐயோ, அருவருப்பாக இருக்கிறது. நான் அடுத்தவன். ஸ்டார்பக்ஸ் காஃபி, ஹூரே! எவ்வளவு சுவையாக இருக்கிறது. மூடியை எடுக்கவும். அவ்வளவு கிரீம் எவ்வளவு இருக்கிறது. ஏன் இது இவ்வளவு சீக்கிரம் முடிந்தது? அண்ணி, சரா, வாவ், இது ஒரு ஷெட். ஓ, சர்க்கரை. எனக்கு சர்க்கரை ரொம்ப பிடிக்கும். ஓ லாலா. நல்லது. ஓ, என்ன பெரிய நாப்கின். என் மூக்குக்காக மட்டும் உம்மானி, உன்னிடம் ஏதோ தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ ஓ, ஒரு நீண்ட சளி. ஓ இல்ல, அண்ணி கடிக்கும் போது இது என்ன? உக் உக் ஆ சு. ஓ, என்ன நொய்யம். இது காஃபி போல தெரிகிறது. சுவையாக மணக்கிறது. நான் இதை முயற்சிக்கிறேன். சரி, அருமையான காஃபி. இதுதான் உங்களுக்கு தேவை. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? என் பற்கள் கொப்பளிக்க தண்ணீர் இருப்பது நல்லது. அது நல்லதா? ஹே பெண்களே, அதை வாங்க போகலாம். வாவ், என்ன பெரிய பர்கர். நான் இப்போதே அதை சாப்பிடுவேன். சிறிய வகை பர்கர். சரி, இறுதியாக அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆமாம், நான்சி, எடுத்து மென்று விடு. என்ன சத்தம் அது? ஆனி, நீ காட்டு மிராண்டி போல சாப்பிடுவாய். அது வெட்கக்கேடாக இருக்கும். பாருங்கள், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஆப்ஸ். இல்ல. சரி, என்ன இது நடக்குது? நீ நல்லா சாப்பிடு.
அட்கர் போலவே தெரியவில்லை. இது என்ன மடையான் இறைச்சி? ஒரு யோசனை, கேட்சப் மற்றும் மஸ்டர்ட் எல்லாவற்றையும் சரி செய்யும். இப்போது பன்னுடன் மூடி அதை சாப்பிடலாம். மோசமில்லை. சாஸ் எந்த உணவையும் காப்பாற்ற முடியும். எனக்கு இது இன்னும் அருவருப்பாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. ஆனால் எனக்கு தெரியும். வெயிட்டர், நன்றி. இப்போது போய்விடு. சரி, கையுறை இல்லாம பர்கரை சாப்பிட முடியாது. அம்மாவிடம் வா குழந்தை. ஓஹா, இதுதான் எனக்கு புரிகிறது. உண்மையான உணவு நான் சீமென்று கொண்டிருக்கையில் எந்த அமைதியும். ஓ, என் வயிறு மகிழ்ச்சி அடைகிறது. நான் சீமென்று கொண்டிருக்கையில் சுவையா இருக்குது. என் உதவிகளில் இருந்து சாசி நீக்குகிறேன். கையுறைகளை கழற்றுகிறேன். ஆம் பெண்களே, உங்களுக்காக எனக்கு கூட வருத்தமாக இருக்கிறது. நான் பசியால் வாடுவேனா? அருமை. ஓ, கடையில் வாங்கிய டோனட். எனக்கு அவை பிடிக்கும். ருசியானது. பார்ப்போம் பெண்களே, இது அற்புதமாக இருக்கிறது. யானி, என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய். என்ன? அப்படியே ஓ, சாதாரண டோனட். இது பயமில்லை. வெயிட்டர், எனக்கு என் கத்தி முள் வேண்டும். சரி, நான் ஒரு சிறிய துண்டை வெட்டுவேன். பன்றியாய் சிக்கிக் கொள்ள விரும்பவில்லை. சுத்தமாக சரி. வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மரியாதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இதை இப்போதே சாப்பிட விரும்புகிறேன். அருமை. மன்னிக்கவும் பெண்களே, ஆனால் இது ஒரு மகிழ்ச்சி. நீ எதை சொன்னாலும் சரி கிறிஸ். வாவ், இது ஒரு பொன் டோனட். அதுதான் உங்களுக்கு தேவை. நான் இதுவரை சுவைத்ததிலேயே இது மிகவும் சுவையானது. என்ன அற்புதமான சுவை! இது உண்மையான மகிழ்ச்சி. பெண்களே, முதலில் மூடியை திறக்க நுனி விரல்களில் நட. வாவ், நான் ஏதோ செய்யவில்லை. நான் முழு அன்னாச்சி பழம் கிடைத்தது. ஓ, உண்மையில் இது மிகவும் முட்களானது. என் ஏழை விரல். நீ ஏன் சிரிக்கிறாய்? விடா, இப்போது உன் முறை. வாவ், இங்கே என்னிடம் மிகவும் அழகான ஏதோ ஒன்று இருக்கிறது. சரி, பார்ப்போம். ஓ இல்லை, ஏன் எல்லாருக்கும் வேறு விதமான வேடிக்கை இருக்கிறது? புழுக்கள் இருக்க போறதா? அலெக்ஸ், நீ முதலில் அன்னாசி பழம் சாப்பிடு. எளிது. முதலில் அதை சிறிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். அதுவே காரமான தலையை நீக்குவதற்கான வழி. அது மிகவும் சுவையாகவும் இருக்கும். வெட்டி கொண்டே போகலாம். ஓ, நான் சோர்வாக இருக்கிறேன். சரி, சாப்பிட நேரம். நான் அறிவேன். நான் உண்மையில் அன்னாசி பழத்தை நறுக்குவதில் ஒரு நிபுணன். மிகவும் நன்றி. இல்லை இல்லை, நன்றி இல்லை. ருசியாக இருக்கிறது. நான் சாப்பிடுகிறேன். நிறுத்தவே விரும்பவில்லை. வாவ், அவை உண்மையில் நல்லவையாக இருக்கின்றன. செல்லுங்கள். ஓ மை காட். ஆமாம், இது அருமை. ஆனால் தோலை எனக்கு பிடிக்கவில்லை. அதை நீக்க வேண்டும். ஆஹா, ஆனால் எனக்கு இல்லை. கவனமாக இரு. குப்பையை எங்கு எரிகிறாய்? என் எண்ணங்கள் அனைத்தும் இந்த அழகான மனிதனை பற்றியே. இல்ல, இது சுவையாக இல்ல. விடா, இந்த பெட்டியில் உன்னை என்ன காத்திருக்கிறது? என்னை காத்திருப்பது ஒரு மோதிரம். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. என்னால் இதைவிட பெரிய வைரத்தை பார்த்ததில்லை. நண்பர்களே, என் திருமணம் எப்படி இருக்கும் என்று நான் ஏற்கனவே கற்பனை செய்கிறேன். பிரியவிதா, நீ என்னை திருமணம் செய்கிறாயா? நிச்சயமாக இது ரொமான்டிக் ஆல்டர். ஆம். ஏய், என்ன செய்கிறாய்? என் மோதிரத்தை சாப்பிடுவதை நிறுத்து. அலெக்ஸ், விலகி இரு. உதவுங்கள், உதவுங்கள். என்ன நடக்கிறது? அலெக்ஸ், உன் மோதிரம் ரொம்ப சுவையாக இருந்தது. அதனால் தானா அதை கெடுக்க முடிவு செய்தாய்? சபிக்காதே. மிலா புழுக்களுடன் சேர வேண்டாம் என விரும்புகிறேன். ஏன் நான் இப்படி தண்டிக்கப்பட வேண்டும்? நான் ஒரு நல்ல பெண்.
நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் தயவு செய்து எனக்கு ஒரு மருந்து கொண்டு வாருங்கள். ஐயோ என் கடவுளே, இது நான் நீண்ட காலமாக சுவைத்த மிக கேவலமான விஷயம். இந்த கேவலமான புழுக்களை வேகமாக சாப்பிட எப்படி என்று எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஓ மை காட், என்ன அஃப் அஃப். நான் அதை செய்தேன் என்று நினைக்கிறேன். அவற்றில் ஒன்று உங்கள் மூக்கில் குடியேறிவிட்டது என்று நினைக்கிறேன். நான் அதை பார்க்க கூட முடியவில்லை. அஃப். ஓ இல்லை, என்ன நடக்கப் போகிறது இப்போது? என்னுள் நிறைய புழுக்கள் ஊர்ந்து செல்கின்றன. மேலும் உங்கள் காதுகள் சிவப்பாக இருக்கின்றன. ஹாஹா, என்ன சிரிப்பாக இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியவில்லை. என்ன? இது என் பிரச்சனை மட்டுமில்லை. அலெக்ஸ், நல்லா இருக்கிறாயா? உன் காதுகளும் கரைபட்டிருக்கின்றன. அங்கே என்ன நடக்குது? தயவு செய்து சரி. வாவ், எனக்கு பெரிய ப்ளூ நூடல்லா ஜார் இருக்குது. அலெக்ஸ், உன்கிட்ட யார் இருக்காங்க? ஓ பார்ப்போம். எனக்கு பெரிய புளிப்பு எலுமிச்சை தட்டு இருக்குது. அது நகைச்சுவையாக இல்லை. இப்போது நீ என்ன பெற்றிருக்கிறாய் என்று பார்ப்போம். எனக்கு ஒரு புதிய நண்பர் கிடைத்தார். ஓ, இந்த இளஞ்சிவப்பு பூனைக்குட்டியை பாருங்கள். நான் அதை உங்களுக்காக போய் எடுத்து வருகிறேன். பன்றி, எனக்கு பன்றி இறைச்சி பிடிக்கும். இங்கிருந்து போ, அது என் நண்பன். கைஸ், இது நொடலாம் நேரம். ஓ, ஏன் ஏழ கண்சை பார்ப்போம். ஓ, இது ரொம்ப நல்லது. இத்தகைய சுவையானதுக்கு நீங்க உண்மையில ஒரு ஸ்பூன் தேவைப்படும். வாவ்! ஓ, இந்த கரண்டியும் சாப்பிடக்கூடியது. இந்த சுற்றில நான் இரட்டிப்பு அதிர்ஷ்டசாலி. இது மிகவும் குளிர்ச்சியானதும் மிகவும் சுவையானதும். என்ன? பன்றி எல்லா நுடல்லாவையும் சாப்பிட போகிறது. அவனை என்னிடமிருந்து அகற்றுங்கள். சரி, இப்போது முழு ஜாடியும் ஊறுகிறது. அவன் மிக விரைவில் உற்சாகமடைந்தான். குட்டி பன்றி தனது மதிய உணவை முடித்து விட்டது. இப்போது அது தனது காதை துடைக்க வேண்டும். அம்மாவும் தனது பேண்ட்ஸை துடைக்க வேண்டும். குட்டி பன்றி, நீ எங்கே இருக்கிறாய்? அலெக்ஸ், உன் புத்தி போய் விட்டதா? எனக்கு என் நண்பரை திருப்பிக் கொடு. அவள் தலையில் பனை கட்டி வைத்தால் நல்லா இருக்கும். அது உனக்கு நன்றாக பொருந்துகிறது. அலெக்ஸ், நீங்க இனி சாப்பிட முடியாது. நீங்க முடியும். எலுமிச்சை. ரொம்ப நன்றி. என்ன மாதிரியான நண்பர்கள் எனக்கு உள்ளனர். இப்படியாவது பிக்லெட் எனக்கு எலுமிச்சை பழத்துடன் உதவ முடியுமா? அவன் அதில் உதவ முடியாது. உன் சொந்த எலுமிச்சை பழங்களை சாப்பிடு. ஓஹோ, இது என் வாழ்க்கையில் நான் சுவைத்த மிக கசப்பானது. இன்னும் அவை நிறைய இருக்கின்றன. பெண்களே, நான் இதை செய்ய முடியாது என்று நினைக்கிறேன். என் முகம் இப்படி முகங்களை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது. அலெக்ஸ், ஆமாம், நீ எங்களை சிரிக்க வைத்தாய். ஓ, எனக்கு இது முடிவாக தோன்றுகிறது. இது முடிவாக இருக்கலாம். என் முகத்தை நான் உணர முடியவில்லை. சரி, என்ன ஆஃப்க், என்ன நடக்குது என்னிட்ட? உங்க மூக்குகள், உங்க மூக்குகள், உங்க மூக்கு. இப்ப நாமெல்லாம் மூக்காளர்களா? அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆம். அங்கே என்ன நடக்கிறது? எனக்கு ஹப்பா பப்பா மிகவும் பிடிக்கும். இது என் அதிர்ஷ்ட நாள். வாங்க பார்க்கலாம். ஓ இல்ல, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. நான் ஆட்டோபஸ்களை மிகவும் பயப்படுகிறேன். நான் அவற்றை எப்படி சாப்பிட போகிறேன்? இப்போது நான் சொல்வது இதுதான். எனக்கு வாழைப்பழங்கள் மிகவும் பிடிக்கும். நீங்கள் அவற்றை சாப்பிடலாம் மற்றும் அவற்றின் சட்டங்களை கத்தலாம். ஆனால் வாழைப்பழத்தை அதன் நோக்கத்திற்கு பயன்படுத்துவது நல்லது. ருசியானது. ஓ ஆம். அதே போல எனக்கு வாழைப்பழங்களுக்கு ஒரு சிறப்பு கத்தி உள்ளது. அதை பயன்படுத்தி வாழைப்பழத்தை சமமான துண்டுகளாக வெட்டலாம். அட, இது வேலை செய்தது. மீதமுள்ளது அதை சாப்பிடுவதுதான். எனக்கு துண்டுகள் மிகவும் பிடிக்கும். சரி, இப்போது நான் கம்மை முயற்சிக்கிறேன். இதற்கு கத்திகள் தேவையில்லை. இது ஏற்கனவே மிகவும் சுவையாக இருக்கிறது. இதை எவ்வளவு நீளமாக இருக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அதை முழுவதும் மென்று விடுவதுதான். விடா இறுதியில என்ன ஆச்சரியம் காத்திருக்கிறது என்று இன்னும் தெரியாது. மிகவும் நல்லது.
என்ன அது என்ன? நீங்கள் என்ன ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஓ அது என்ன? ஓ என்ன ஒரு அருவருப்பு. நீங்கள் அருவருப்பாக இருக்கிறீர்கள். இந்த கட்டியை என்னிடம் அகற்றுங்கள். மிலா, இது உன்முறை. தொடங்க. இல்லை, இந்த ஆக்டோபஸஸ் மிகவும் பயங்கரமாக இருக்கின்றன. சிறியதும் பிசுபிசுப்பானதும் மிகவும் அருவருப்பானதும், மேலும் அவை ஒட்டிக் கொள்கின்றன. ஓ மிலா, உங்களுக்கு அவ பிடிக்கிறது என்ன நான் பாக்குறேன். அவர்களும் அப்படித்தான். இது எல்லாம் வேடிக்கையாக இல்ல. பியூ பூ. எனக்கு வாந்தி வரப்போகிறது. மிலா, நீ ரத்தமாக இருக்கிறாய். வாவ், சிவப்பு, எவ்வளவு குளிர். நீங்கள் அனைவரும் இப்போது வண்ணமயமாக இருக்கிறீர்கள். John Searcher Pragasite Karandiektar. Today we're Augustus Sylvan. ஓ மனிதா, இந்த முறை ருசியாக இருக்கும் என்று நினைத்தேன். இப்போதும் நம்பிக்கைகள் அல்லது எதிர்பார்ப்புகள் இல்லை. சரி. ஓ ஓ ஆம், எனக்கு டோனட்ஸ் மிகவும் பிடிக்கும். வாவ், நான் இறுதியாக என் அதிர்ஷ்டமான தேநீரை பெற்றேன். வாருங்கள். சரி, ஆகவே எனக்கு முழு பீப்பாய் நனைந்த காந்தி உள்ளது. அவற்றின் சுவை எப்படி இருக்கும் என்று அறிய மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். எனக்கு இது ரொம்ப சுவையா இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லை 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 இல்லை. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, எனக்கு இது மிகவும் பிடித்தது. அப்படிப்பட்ட புளிப்பு மிட்டாய்களை நான் விரும்புகிறேன். நான் அவற்றை எல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிட தயாராக இருக்கிறேன். வாவ், நம்பவில்லை என்றால் பாருங்கள். ஆஹா, நான் சேராயிட்டேன். அது உனக்கு பிடித்தது என்று உன் முகத்திலிருந்து சொல்லலாம். ஓ அலெக்ஸ், மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. உன் மிட்டாய்களால் என் முகம் முழுவதும் ஒட்டிக் கொண்டிருக்கிறது. சரி, உன் முறை சாப்பிட. ருசியாக இருக்கிறது. ஆம், நான் மகிழ்ச்சியுடன் ஒரு டோனட் சாப்பிடுவேன். நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். சாதாரண டோனட்கள் குறித்து இவ்வளவு உற்சாகமாக இருப்பேன் என்று நினைக்கவில்லை. ஆனால் புழுக்கள் மற்றும் ஒட்டக ஸ்விங்குகளுக்கு பிறகு இதுவே உண்மையான மகிழ்ச்சி. ஓ ஆம், ஓ, அந்த கண்ணாடியின் உள்ளே மிகவும் சுவையாக இருந்தால் எனக்கு அது பிடிக்கும். அலெக்ஸ், நீ எதுக்காக காத்திருக்கிற? உன் முட்டைகளை சாப்பிடு. அது அருவருப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பிளேக், அது இவ்வளவு அருவருப்பாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. முட்டைகளை ஊற வைத்து வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் சுவையான முட்டை குழம்பு செய்யலாமே. ஓஹோ, எனக்கு தோன்றுகிறது முட்டை குழம்பு ரத்து செய்யப்பட்டது. அந்த முட்டையில் அவர்கள் விட்டு சென்ற சிறியவனை பாருங்கள். கூடு அவனுக்கு சரியாக இருக்கிறது. என்ன? எனக்கு புரியவில்லை. இந்த சிறியவனுக்கு என்ன வேண்டும் என் டோனட்ல? ஆனால் நான் சத்தியம் கூட செய்ய மாட்டேன். அவன் உள்ளே வர விரும்பினால் அவனை உள்ளே விடு. பாரு, என் கைகள் உன் கைகளைப் போலவே வேறு நிறத்தில் இருக்கின்றன. நல்லது. எங்க ஜன ஆம்லேட் யோசிக்கிறல என்ன இருக்கு தரேன் வைப்போம். இஷ்யூ இங்க நம்மளை கீச்சிருக்க இந்த பெரிய வண்ணமயமான கேக் இருக்கிறது. சோ இது சவாலுக்கு ரொம்ப சுவையான முடிவாக இருக்கும். கைஸ், எனக்கு நல்ல பசிக்காக வாழ்த்துங்கள். இது எனது, எனக்கு கொடுங்கள். நீங்கள் இருவரும் நான் கேக் சாப்பிடும்போது உங்களை கவனிச்சுக் கொள்ளுங்கள். இது உண்மையிலேயே உண்மையிலேயே உண்மையிலே ருசியா இருக்கிறது. அஃப் 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 எங்கே எங்கே? மிலா, உனக்கு வெட்கமா? அஃப், நான் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். நீ என்ன செய்த? இப்போது நான் கிரீம்ல மூழ்கி இருக்கிறேன். அலெக்ஸ், இதை செய்துவிட்டு நீ எளிதில் தப்பிக்கலாம் என்று நினைத்தால் அது தவறு. விடா, மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஆனால் இது மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. எப்படி உங்களால் முடியும்? ஓ, நீ இறந்து விட்டாய். எனக்கு எதுவும் தெரியவில்லை. அது என் கண்களில் போயிருந்தால் என்ன? நீங்கள் என்ன தெரியும்? இது நீங்கள். மீலா, உனக்காக ஒன்றை வைத்திருக்கிறேன். விடா, இதை செய்யலாம். ஆம், மிகவும் மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. இப்போது நாமே கேக் போல சுவைக்கிறோம். அஃப் அஃப் அஃப். என்ன நடக்கிறது? வாவ், இப்போ நான் நீலமா இருக்கேன் மற்றும் நான் மஞ்சள். அது உண்மையான ஒட்டுப்பூச்சியா? அது அருவருப்பாக இருக்கிறது.
உன் கூற்றுக்கு முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். அதை தொடுவதற்கே பரவசமாகிறது. எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் எனது ஆக்டோபஸ் மிகவும் பாதிக்காதவர். அப்போது நீ தொடர்ந்து தொடங்கு. செல்லலாம். நான் செய்ய தான் போறேன். எவ்வளவு சிரமம் இருந்தாலும் எப்படியாவது முகாமூடி விடுவேன். ஓ, இது கடினமா இருக்கு. இது ரப்பரா இருக்கு. அப்போ நான் வீட்டிற்கு சென்று விட்டாள். அவள் அதை எப்படி செய்கிறாள்? அது மிக மோசமாக காட்சியா உள்ளது. அது உண்மையில் அப்போல புகார் இல்லை. நீ இதை செய்து பாரு. நான் அந்த அளவுக்கு பெரிய ஆக்டோபஸை ஒரே முறையில் விழுங்க முடியாது. அச்சமாய் என் கைகளில் ஒட்டிக்கொண்டது. அதை களைப்பதற்கு தெரியவில்லை. அது மிகவும் அருவருப்பானது. அவன் நமக்கு மேல் மிகவும் அவை முற்றிலும் தவறுதலாக வந்துவிட்டன. அப்படி செய்தால் எங்களுடைய பற்கள் முறிக்கப்படும். அது மிகவும் கடினமாக உள்ளது. உதவுங்கள். நான் எதையும் பார்க்க முடியவில்லை. என்ன ஒரு கனவு குழப்பம். ஆக்டோபஸ் அவனது தலையை கிழிக்கிறது. நிற்கவும். நாம் அதை டிக்கப் போகிறோம். மிக்க நன்றி. நான் முகத்தில் அடிபட்டு விட்டேன். நின்று கொள்க நீல் ஆக்டோபஸ். நான் உன்னை அடைக்கும். ஏன் அதை எறிந்தது? அதை சாப்பிட வேண்டும். பியூ, எனது ஆக்டோபஸை விட்டு விடுவது எனக்கு மனதிற்கின்றது. அவன் எனக்கு பயம் தருகிறான். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிவேன். என்ன மாற்றம்! என்ன செய்கிறீர்கள்? நான் இன்னும் ஒரு அற்புதமான ஆக்டோபஸ் தான். ஆனால் என்னுடன் நீங்கள் மிகவும் ருசியானவராக இருப்பீர்கள். விரலில் எனக்கு வெறும் ருசியாகவே இருக்கும். தீ எங்களை பயமுறுத்துகிறது. பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் ஒரு உண்மையான நிபுணன். எனது அதுதான் ஆச்சரியம். இது முன்பை விட நல்லதாக தெரிகிறது. அழகானது. இது அற்புதமாக உள்ளது. இந்த அற்புத விருந்து அனுபவிக்க நேரம். இதை கொண்டு மூலிகளுடன் அவை மிகவும் மென்மையும் சுவையாகவும் இருக்க வேண்டும். ஆஹா, நானும் சிறிது சுவைக்க விரும்புகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது உங்களுக்கு பிடித்தது என மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஹா, இதன் வாசனை முதல் எனக்கு நன்றாகவே தெரிகிறது. மற்றவர்களைப் போல நான் அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கின்றேன். நீங்கள் தோல்வியாளர்கள். சரி, முதலில் சொற்கள் கொஞ்சம் மடிந்து போகட்டும். எல்லாம் நிறுத்துங்க. என்ன? ஆம், இது பயமாக இருக்கும். ஆனால் அதனால் அதுவே இனிமையானது திடீரென போவதில்லை. அருமையாக சாக்லேட் குமிழிகள் உங்கள் வாயில் அழகாக வெடிக்கின்றன. இது என்னோட சிந்தனைக்கு வேறொரு விஷயம் வந்தது. நீங்க ஒரு பழச்சாறு டின்னை சேர்க்கலாமே. சிறிய பூச்சியை போல சிறியவன். நான் ஒரு ஜீனியஸ். அது பெரிய பலன். மோசமாகவே நம்மிடம் குளிர்பானங்கள் முடிந்துவிட்டன. இதோ நல்ல செய்தி. இப்போது எனது முறை. என்னால் அதை எதிர்நோக்க முடியவில்லை. சாக்லேட்டை நான் மிகவும் விரும்புகிறேன். அதற்கென்று ஒரு தனி ருசியுண்டு. ஒரே ஒரு சாக்லேட் மட்டுமே நிறுத்த இயலாதது. என்ன ஒரு அற்புதமான என்னுடைய நினைப்பில் ஒருங்கிணைஞ்சது இருப்பதில்லை. மிக உறுதியாக. நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள்? நானும் சில தரத்தை காட்ட முடிகிறது என்ற நம்பிக்கை உண்டு. தொடக்க நிலை உடற்பயிற்சி எனக்கு ரொம்ப பிடிக்காது. நம்ப முடியல. அடச்சே, நான் இதை பிடிக்கவே முடியவில்லை. அது மிகவும் கனமாக இருக்கு. கடைசியில் அதை பெற முடிந்தது. நல்லது. விலகி செல். அது என் கேஆண்டி. அது காயப்படுத்துகிறது. என் பற்கள் முறிந்து விட்டன என்பதை போல் இருந்தது. நான் கேஆண்டியை துண்டாக போட்டுவிட வேண்டும் என நினைக்கிறேன். வாவ், அதன் உள்ளே கேஆண்டி மறைக்கப்பட்டிருந்தது. அது முழுக்கவும் சத்து எனக்கே ஆகிறது. வாவ், நல்ல சுவை. அசதி கொண்ட தருணம்தான். என்ன ஒரு சிறிய நுடெல்லா ஜார். என் ஜார் மாதிரி இல்லை. நீர் அங்கே பார்ப்பது நல்லது. நான் இது போல் ஒன்றையும் பார்த்ததில்லை. என்னுடைய சிறிய பங்கினை முதலில் சாப்பிடுவதற்கு நான் முதலாவதாக இருக்கலாம். இப்போது நீ உயரமானவன்னு சொல்லலாம். உலகத்துல சாக்லேட் கேக் விடத்திற்கு மேலான எதுவும் கிடையாது. நம்ப முடியல. நம்ம கிட்ட அது ஏற்கனவே இல்ல. நிச்சயமா ஒரு ஜார சாப்பிட்டியா? இல்ல, நான் அதை உமிழ்ந்தேன். நான் என் முறையிலும் அதையே செய்வேன். எல்லா உள்ளடக்கங்களையும் முதலில் எடுத்து ஆக வேண்டும். அலெக்ஸ், என்னை இப்படி கடுமையாக ஏன் என்று பார்க்கிறாய்? அதை சவால் செய்ய விரும்புகிறாயா? உனக்காகவே எனக்கு வேலையை இழந்து விட்டேன். மன்னிக்கவும். அது மூர்க்கமான ஜேஆர். என்ன பின்னவீனமாக உள்ளாய். அதை மீண்டும் மீண்டும் நம்புகிறாய். மேலும் ஒரு முறை சவால் செய்யவா? இந்த முறை என்னை ஏமாற்ற முடியாது. நன்றி, இது நல்லதாக இருந்தது.
நீ தயிர் சாட்டியை இவ்வளவு சிரமமாக துடைக்க கூடாது. உன் பிறகு நான் அதை பயன்படுத்த வேண்டும். என்னால் தெரியும், இது நாட்டியத்தை முடிக்க நல்ல வழியாக தீர்மானித்தேன். நான் சிக்கி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்ல, அது சரி. நான் இப்போது என்ன செய்யணும்? நான் ஒரு சிறை பிடிச்சவன். கவலைப்படாதீங்க, நாம் எதுவும் செய்ய முடியும். உங்களை ரொம்ப நன்றி கொள்கிறேன். உங்களை இல்லாமல் நான் என்ன செய்ய போறேன்? இப்போது என்னுடைய மொத்த தலைவும் சாக்லேட் பேஸ்ட் அமைஞ்சிருக்கும். அது சுவைக்கணும். லில்லி, நீதான் ஒரே நபர் மீதமுள்ளவள். எனக்கு கையால் சாப்பிட விருப்பம் இல்லை. வேற ஏதாவது யோசிக்க வேண்டும். நான் கொஞ்சம் எடுப்பேன். மிகப்பெரிய சின்ன சாத்தியம். பயமுறுத்தியது. அலெக்ஸ், அது ஏன் அது இவ்வளவு அமைதியாக வந்தது? அதை இப்போது எப்படி தரிசிப்பது? அது எங்கோ அடியில் இருக்கிறது. இது வேலை செய்யவில்லை. அவள் என்ன செய்கிறாள்? அவள் சிக்கிக் கொள்கிறாள். நாம் அவளை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றுகிறது. உங்கள் முழு சக்தியையும் பயன்படுத்தி தள்ளுங்கள். சில அளவுக்கு நாம் அதிரடியாக நடந்து கொண்டிருந்தோம் போல் தெரிகிறது. உனக்கு லில்லி உணர்கிறதா? ஒரு நிமிடம், என்னை குறித்தேதும் தவறில்லை. அது அப்படி இல்லை. நான் ஒரு வகையில் பிசாசாக இருக்கிறேன். அது மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. அரே, எனக்கு KFC கோழி மீன் ரொம்ப பிடிக்கும். நான் ஒப்புக்கொள்கிறேன், குறிப்பாக முழு வாளியுடன் இருக்கும்போது. ஆம், நான் எடுத்த வாளியை பாருங்கள். உங்களுடையது இதற்கு சமமாகவே இல்லை. இதோ, உண்மையில் உங்களுக்கு அதிக சிக்கன் உள்ளது. சரி, குறைந்தது எனது சுவை மேம்பட்டதா இருக்கும் என்று பார்ப்போம். அனைத்து பாருங்கள், KFC-யின் பிரடி உண்மையிலேயே சிறப்பாக இருக்கிறது. நண்பர்களே, என்னை சூடான ஆர்வத்துடன் வாழ்த்துங்கள். ரொம்ப அருவருப்பானவர். மன்னிக்கவும், எனக்கு செய்ய ஏதுமில்லை. இது மிகுந்த சுவையானது. ஓ உதவி, யாராவது இங்கே வாருங்கள். உனக்கு சரியான பாடம். நீ அதை சரியாக செய்வது தெரியாது. வாவ், நான் கிட்டத்தட்ட மூச்சு திணறியே. நீ எனக்கு உதவவும் இல்லையே. என்னோர் நண்பன் 6 எடுத்துட்டு இல்ல, நாய் காயப்படுத்துறீ. அலெக்ஸ், நான் கொடுப்பேன். விட்டுவிடு, உன் தப்புதான். நீ எனக்கு உதவவில்லையே. சண்டையை நிறுத்துங்கள். அமைதியாக உண்டு உண்ணட்டும். மன், ருசிகரமா? கோழியின் எலும்புகள் மட்டுமே மீந்துள்ளது. நான் சில மேலதிக கோழியை பயன்படுத்தலாம். கேசி மனதில் குடியிருப்பதில்லை என்று நம்புகிறேன். இது ரொம்ப ருசியா இருக்க போகுதுங்கிறதுல எனக்கு உணர்வு இருக்குது. நான் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்து விடுவேன். மிக கூடிய நகைச்சுவையாக இருக்கிறது உண்மையிலே. அது என்னுடையது. நான் காயமடைவேன். பார்க்க செல்ல வேண்டுமா? ஓ மை காட்! யாருக்கு வேண்டும்? ரொம்ப நன்றி. அவ்வா, எவ்வளவு வேகம்! அவள் மொத்தமாக உணவு மிகுதியாக இருப்பதால் பதறி போயிருக்கிறாள். நான் அவளிடமிருந்து ஒரு துண்டு திருடி விடலாமா? அதை கீழே வை. திருடன், அது என்னோட கோழி. லிலி கோழியை சாப்பிட ஆவலாக இருப்பதால் அவள் சுற்றியுள்ளதை கவனிக்கவில்லை. யார் விரும்பினார்? இப்போது 4 இறக்கைகள் எல்லாம் கிடைத்து விட்டது. அது நல்லா இருக்கு. அருமை. நான் அதனை நக்கினேன். பில்லி, எல்லாம் சரியென நான் மார்மையை கோருகிறேன். நன்றா செய்தாய். பாராட்டுக்கள். என் வெள்ளி கோழிகளை எல்லாம் சாப்பிட்டு விட்டீர்களா? உங்களுக்கு சற்றும் வெட்கமில்லையா? வெள்ளிக்கோழி கயவுகள். திருடன், மிகவும் அருவருக்கமானது. எனக்கு புழுக்கள் பிடிக்காது. இல்லை, அவை மிகவும் அழகாக உள்ளன. அவை சுவையானவை என நம்புகிறேன். லில்லி, நீ தொடங்கு. நான் என்ன செஞ்சிட்டேன்? பிங்கோ, ஓட்டோ, நான் எங்கே வேலை கிடைக்கும்னு தெரியும். நீங்கள் சாப்பிட முடியாவிட்டால் நான் உதவ வேண்டியுள்ளது. உங்கள் வாயை அகலமாக திறக்கவும். அது ரெடி. நல்லதா? இல்ல, அது சடமில்லை. கேசி,
அழகாக இருக்கின்றன. நான் அவற்றை அனைத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன். ருசியாக இருக்கிறது. ஓ, நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு சாப்பிட்ட மிக சிறந்த உணவு இது. ஐ, அருவருப்பாக இருக்கிறது. மறுபடியும் ஆம், இது உண்மையாகவே மிகவும் சிறந்தது. இது ஊறுகிறது. ஏற்கனவே அது உள்ளே இருந்தால் அதுதான் அதிகமாக அருவருப்பானதாக இருக்காது. முழுசாக எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் என பாருங்கள். இந்த மாதிரியான புழுக்கள் எனக்கு வேண்டாம், தயவு செய்து. இது நியாயமில்லை. நான் இங்கே வேதனை அனுபவிக்கிறேன். ஆனால் நீ மாம்பழ ஜாம் சாப்பிட போகிறாயா? உண்மையான புழுக்கள் கொண்டு வா. இல்ல, நீ என்ன செய்தாய்? என்ன ஒரு அருவருப்பு. நீதி இழப்பீடாக ஒரு முறை மெர்மெய்டை சாப்பிடுவேன். எனக்கு ஸ்பகட்டியோ ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ருசியாக இருந்தது. போல் இது நிச்சயமாக. ஆனால் அனைவருக்கும் ஏன் அதே வகை உள்ளது? ஆம், நீண்ட நேரம் உனக்கு ஒரு துண்டு போதும். அதிகம் இல்லாதது வருத்தமாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அலெக்ஸ், நிதானமா, உன்னுடைய வாய்ப்பு. வாங்க பார்க்கலாம். எவ்வளவு வந்துச்சு? என்ன? ஆஹா, சில்லுகள் எங்கே? நன்றாகவே இருக்கிறது. இங்கேதான் இருக்கின்றன. என் மீசுவின் மேடையில் நிற்கின்றன. அவளை ஏன் அவை மீது வைத்து இருக்கிறது? இனி எதுவும் புரிஞ்சு கொள்ளவில்லை. இப்படி செய்து நான் ஒவ்வொரு பல் பிசையையும் வேண்டாம். ஓ, நான் டெனிஷாக இருக்கிறேன். சிப்பை சாப்பிட நேரம் தோஷமாக மனிதா. இது அம்மா விற்கப்பட்டது. நான் இப்போது என்ன சாப்பிட? சப்போஸ் நான் உன்னை மகிழ்ச்சி அடைய செய்ய எதுவும் இல்ல. ஆனால் எனக்கு சுவையான சிப்ஸ் உள்ளன. ஆச்சரியமாக எவ்வளவு பல உள்ளன. நான் இவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக இருப்பேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அற்புதம், நான் விரும்புகிறேன். கத்திய சாப்பிடு. அலெக்ஸ், இது குறித்து நினைக்க கூட வேண்டாம். நான் அவற்றை எனக்காகவே சாப்பிடுவேன். ஓ, இது மிரமலாக இருக்கு. மகிழ்ச்சி. அருமை. எனக்கு இது பிடித்து. ஆமாம், ஒரு முறையில் எல்லா சிப்ஸ்களையும் சாப்பிடலாம் என்பதை அவர்கள் சிராயில்லை. கற்றுக்கொள்கிறீர்கள் சிறுவர்களே. அண்ணான், என் தொண்டு, என் தொண்டு. நீர் குளிர்ந்தது, ஆனால் குளிர்ந்தது. ஓ, ஆனால் அது ஒரு ஆச்சரியம். நீ என்ன செய்தாய்? எல்லாமே நன்மையாய் போய்விட்டது. இந்த பிராங்க் ஒருபோதும் பழமையாகாது. அதுவும் ஒரே விதமான போபோ. நல்லது செய்வீர். உங்கள் கணிப்பு சரியா இருக்கும் என நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்ததா யாருக்கு வெகுவாக இருந்தது? என்னிடம் அந்த மேடையை காணுங்கள். ஆனால் முதல்ல நாம் போகலாமா? எனக்கு நிறைய பசிக்குது. ஓ, கவனமாக. நான் அதை முழுவதும் ரெஃப்ரியருக்கு போட்டு விட்டேன். உணவு சாப்பிடும் போது நீங்கள் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். ருசி இருந்தது. எங்கே நம்முடைய கார்கள் சிக்கிக் கொண்டன? மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. என்ன காத்திருக்கிறாய்? லில்லி, நீயும் எங்களுடன் கேக் சாப்பிட நேரம் வந்துவிட்டது. ரப்பர்களை எப்படி அகற்றுவது என்று கற்றுக்கொள்வோம். அதேதான். இப்போது நான் உங்களுக்கு செம்மையாக எப்படி சாப்பிடுவது என்பதை கற்பிக்கிறேன். ஒரு ஃபோர்க் மற்றும் நைஃப் உதவியுடன். நீங்கள் வேகமாக இருக்கிறீர்கள். வாவ், இது என்னை உதவுங்கள். நீங்கள் பார்க்கிறீர்களா? வாவ், இது மிகவும் கூல். சுத்தம் பற்றி கவலைப்படல. இதையெல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். அவரும் நம்மையும் சாப்பிட போறார். ஒரே சாக்லேட் பார். அவருக்கு மறந்து போயிருக்கலாம். என்னை தொங்காதே. அட, நான் நன்றாக உறங்கவில்லை. ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. மன்னிக்கவும். நீ ஏன் கத்திக்கிட்டே? நான் சாப்பிட முடிச்சிட்டேன். அலெக்ஸ், கீட் காட்டுகள் இரையாற்ற உன் பணி. என்னை களைந்தவுடன் என்ன செய்ய போகிறேன் என்பதை தெரிந்து கொண்டேன். நான் ஒரு கீழ். நீங்கள் பார்த்த மிக சுவாரஸ்யமான விஷயம். இதை காணுங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆனால்
அது மட்டுமல்ல, ஓஹோ, இது மிகவும் உயரத்தில் இருக்கிறது. ஆனால் உலகின் மிகப்பெரிய சாக்லேட் கட்டிடத்தை உருவாக்க என்னை அது தடுக்காது. இதுவே அது மேலே இது உதடுகள் என்ன செய்தாய்? நான் ஒரு விஷயம் சூப்பர். ஓ இல்ல, எனக்கு ஒரு ஹெல்மெட் இல்லை என்றால் அது நிச்சயம் தூரம் சென்றிருக்கும். சரி, அனைவருக்கும் நல்லபடியாக உணவு உண்ணுங்கள். நீங்கள் கூட புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். கைஸ், நீங்கள் ஒரே நிற உணவை 24 மணி நேரத்திற்கு சாப்பிடும் சவாலில் இருந்தீர்கள். தொடங்குவோம். உங்கள் நிறத்துக்கு பொருந்திய கொடுக்கப்பட்ட உணவை பயன்படுத்துங்கள். பெரிய ஸ்னீக்கர்ஸின் வாய் உள்ள பறக்குது, ஆனால் இது மிகவும் பெரியது. அதை என் டீ அளவுடன் அளக்கலாம். ஆமாம், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? மோசமான ஐடியா. நான் சமுராய் போல் உடைக்கலாம். ஒரே வேலை கிடைத்தது, அதாவது அவரது ஸ்னீக்கர்ஸ் வெட்ட வேண்டும் தான். அது மிக அருமையா இருந்தது. இப்போது அதை உண்மையில ரசிக்க முடியுது. எப்படி? அதுதான் எளிதாக முழு சாப்பிடுவதற்கு. இது எல்லாம் என்னுடையது. நான் முடித்து விட்டேன். நான்சி, இது உன் முறை. எளிது. என்னிடம் சில நீல நிற சாகி சீப்ஸ் உள்ளன. செம்ம சுவையான சீப்ஸ் இப்போதே சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. ஆஃப், ரொம்ப சுவையா இருக்கு. இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்காங்க. ஓஹா, இல்ல, ஏன் எரிந்த காற்று வாசனை வருகிறதா? நான் உன்னை காப்பாற்றுவேன். அது நல்லது. ஓ இல்ல, நான்சி இன்னும் தீயில் இருக்கிறாள். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியுமா? என் நாற்காலிக்கு கீழே ஒரு வாளி தண்ணீர் இருக்குது. நிறைய தண்ணீர் இருக்குது. இது உதவும். நான்சி, நான் உன்னை காப்பாத்துவேன். இறுதியில் அது மிக மோசமா இருந்தது. ஆனா இப்போ ஆனால் அதை களைந்து விட வேண்டும். சரி, இது மேல். உங்கள் உதவிக்கு நன்றி. ஜில், உன் நேரம். ஓ ஹலோ பிங்கம். வாவ், எவ்வளவு பெரிய ஹபாபுபா. ஓ மை கிராஷல் தெய்வமே, அருமை. சரி, அதை நிகழ்த்துவோம். இது ருசியாக இருக்கிறது. நான் எல்லாம் சாப்பிடுவேன். ஆச்சரியம். ஜில், எப்படி உன்னோட பொருந்துகிறாய்? என்னால் பூச்சலை மிகவும் விரும்புகிறேன். எனவே நான் முடிவில்லாத அளவிற்கு புசிக்க முடிவு செய்திருக்கிறேன். சரி, மிக பெரிய பபுள் நிகழவிருக்கிறது. ஜில், இங்கே அவசியமில்லை. நண்பர்களே, மன்னிக்கவும். அப்படி நடக்கணும் என நான் நினைக்கவில்லை. என் மிச்ச உலகு ரோட்டை எடுத்து விட வேண்டும். என் மூக்குக்கு என்ன ஆச்சு? அது இளஞ்சிவப்பா. உங்களுடைய மூக்குகள் கருப்பு மற்றும் நீலமாக இருக்கு. அதே நிற உணவை சாப்பிடுவதின் பக்க விளைவாக தோன்றுகிறது. அடுத்து நீங்கும் புதிய இனிப்பு தயாரா? இதோ உங்கள் முன்னால். லாரனுக்கு கருப்பு பர்கர், நான்சிக்கு ஐஸ்கிரீம், ஜில்லுக்கு பிங்க் பிக் டோனட். இதுவே முதலில் தொடங்கும். ஜில், வாங்க. இப்போது நான் இந்த ருசியானவற்றை விரைவாக சமாளிக்க போகிறேன். கத்தி மற்றும் முலாமரம் தயார். பாட்டி, அதை முயற்சிப்போம். ஆஹா, இது எல்லாம் எனக்குத்தான் என்று நினைக்கும் நேரம் வந்துவிட்டது. இது ருசியாக இருக்கிறது. நண்பர்களே, அதை பற்றி திரும்பவும் யோசிக்க வேண்டாம். அருமை. என் டோனட் முடிந்து விட்டது. நன்றாக. வாங்க. நான்சி, நான் சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நான் ஒரு மாமுத்தை கூட சாப்பிடுவேன். நான் உடனே முடிச்சிருவேன். ஆனா அதுக்கு முன் கையுறைகளை போடுவேன். அழுக்காகாத. இது ரொம்பவே கடினம். ஜில், மன்னிக்கவும். நான் அவ்வளவு நினையல. ஓ சரி, நல்லா. என்னுடைய பர்கரை நோக்கி செல்றேன். நான் அதை எங்கு கடிக்கணும்? நான் நினைக்கிறேன் இது ரொம்ப பெருசு. ஆனா ஒரு யோசனை இருக்குது. அதை விருந்துகளா வெட்டி விடலாமா? அதுக்கு நான் ஒரு கப் பயன்படுத்துவேன். மிக சிறந்தது. பாகர்கள் கிடைச்சது. ரொம்ப சிறப்பா இருக்குது.
இப்போது நான் இன்னும் பல செய்வேன். அதிசயம். ஓ ஆம், என்னுடைய முகத்தில் ஏதோ இருக்கிறது. நன்றாகவே. நான் நிறைந்து விட்டேன். இந்த ஆன்சி, சுற்றத்தை உன் நீ கண்களால் கிரீமை முடிக்கப் போகிறேன். கொள்ளலாம். நன்கு இதை பருக கோபித் தடவை உபயோகிக்கலாமே. ஆனால் அந்த கோபித் தடவை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது. இன்னும் பெரியதொரு தடவை கண்டுபிடிப்போம். எனக்கு நினைக்க தோன்றுகிறது இது சிறந்ததுதான். ஓ, இது மிகவும் கனமாக உள்ளது. நான் எல்லாவற்றையும் வீழ்த்தி விட்டதை நம்ப முடியவில்லை. இது இன்னும் நல்லதே. நன்றி மார்ட்டின். மார்ட்டின், உன் காதுகள் கருப்பாக இருக்கின்றன. மற்றொருவனது நீளமாகிவிட்டது. சோர்வு. உன்னுடையது இளஞ்சிவப்பாக இருக்கிறது. கயிறுடன் இருக்கிறதா? பெண் மக்களே, நீங்கள் குடிக்க விரும்புகிறீர்களா? ஒரு விரல் இருக்கிறது. அங்கு இல்லை. அது எங்கே இருக்கிறது? நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். புதிதாக உணவு இருக்கிறது. என்னை பார்த்து கண்கள் சுழித்தார்கள். சரி நண்பர்களே, மீண்டும் இது பிளாக் அப். என்கிட்ட பெரிய ஆதரவாளர் இருக்கிறார். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. நான் செய்தேன். ஓ, நான் செல்றேன். ஓ, இது ரொம்ப கனமா இருக்குது. ஓ, நன்றி நண்பர்களே. சரி, ஆனா இது எங்க கொத்தணும்? நான் எப்படி செய்கிறேன்? நான் அதை செய்துட்டேன். சரி, ஒரு மாற்றம் சண்டைகளை அறிய கொடுத்துடும். நான் சில மெய்யாலி கலை காட்சிகளை செய்ய போகிறேன். ஹா, முடிந்தது. நன்றி நண்பர்களே. இப்போது இந்த சீர்மையான உரிமை பிங்க் மாக்ரூனை ருசிக்கலாம். சுவையாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆஞ்சல், உனக்கு இவ்வளவு இனிப்பு விருப்பமாய் இருக்கிறது என்பதை நான் அறியவில்லை. somehow எனக்கு சக்தி கிடைக்க வேண்டும். அது எனது கையொப்ப காலடி என்று சொல்லலாம். மக்காரூன் 4 துண்டுகளாக பிரிந்தது. இது இன்னும் வசதியானது. நான் அடங்க முடியாததால் இதையெல்லாம் சாப்பிடுவேன். ஓ, சிறப்பாக இருக்கிறது. சரி, அடுத்ததே போய் பார்ப்போம். என் நிகழ்ச்சி, உன் முறை அருமை. எனக்கு மிகவும் பசிக்கிறது. கிரீமுடன் தொடங்கலாம். அதுதான் உண்மையிலேயே சிறந்தது. பெண்கள் ஏதோ திட்டமிடுகிறார்கள். என்ன நடக்க போகுது? ஓ, லாரன், நீ ஒரு பிரச்சனையில் இருப்பது போல தெரிகிறாய். உன்னுடைய முகம் ஏற்கனவே கருப்பாக வர்ணமிடப்பட்டதா அல்லது அது ஒரு கிரீமா? அதுவெல்லாம் நகைச்சுவையா? நான் இப்போது முழுவதும் அழுக்கு. இதனால் கேக் கெட்டு போனது. ஆனால் கிரீம் இன்னும் மிகவும் நல்லது. உன்னுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அம்மா, நான் இதை பிடிக்க வேண்டுமா? ஆஹா, இது மிகவும் கடினமாக இருக்கிறது. என்னோடு இப்படியா? இல்லை. ஆஹா, இல்லை. ஓ, ஒருவேளை இப்படியா? எதை வேண்டுமானாலும் செய்க. நான் என் சொந்த முறையை பயன்படுத்துவேன். மற்றும் ஐயோ, என் மணி. சரி, நான் அவற்றை பயன்படுத்த போவதில்லை. நான் கை பயன்பாட்டை பயன்படுத்துவேன். ஆமாம், இது அருமையாக ருசிக்கிறது. அப்படியா? எனக்கு என் விரல்கள் பிடிக்கவில்லை. மார்டின், உன்னிடம் அங்கே பச்சை நிறம் இருக்கிறது. ஹலோ, என் கண்கள் பிடிக்கிறதா? நீங்கள் அனைவரும் இது ரொம்ப ருசியா இருக்குது. இன்னும் ஒண்ணு இருக்குது. முதல் மர்மலேட், அப்புறம் கண்ணு. ஆஹா, நான் நீளமா மாறிட்டேன். நான் கருப்பா. அமைதியா இருங்கள். சரி பாசங்களே. ஜில் பிங்க் பீட்சா வாங்கினார். மாரின் பிளாக் நூடுல்ஸ் வாங்கினார். நான்சி, நீங்க பேன் கேக் வாங்கினார். அவை அழகா இருக்கின்றன. நான் விரைவில் சாப்பிட முயற்சிக்கிறேன். பேன் கேக்ஸ் நல்ல பெரிய மருமாக மணக்கிறது. மேலே உள்ள வன்னி பழங்களுடன் உள்ளவற்றை பருக விரும்புகிறேன். அது எனக்கு பிடித்ததுதான். ஓ, ஆம். ஹூ, உங்களுக்கு வன்னி பழங்கள் வேண்டுமா? அவ்வளவே. உங்களுக்கு சூப்பர். மரின் அதை பிடிக்கவில்லை. மேலும் நானும். இது மிகவும் நல்லது. எனக்கு இன்னொரு வேண்டும். நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். சுற்றி புன்னகைக்கிறது. ஓ, அடித்து பிடித்து விட்டேன். இறுதியாக ஒன்றே மிச்சம். நான் இதை கையாண்டேன். எனக்கு ஒரு வேடிக்கையான ஆனால் கோபமான முகம் கிடைத்தது. மன்னிக்கவும், என்னுடையது. ஏன் நீ சிரிக்கிறாய்? என்னால் இப்போதே என் கருப்பு கூழ் உணவுகளை கொண்டாட முடிகிறது. வாங்க முயற்சி பண்ணலாம். எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் இதை ஒரே நேரில் எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். இது மிக சிறந்தது.
உலகின் சிறந்த நூடுல்ஸ் அதுதான் வேகம். அவர் எப்படி அது செய்கிறார்? அதுவே ஃபீசி, நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். ஜில், நீ தொடரலாம். ஷி, எப்படி இருந்தாலும் எனக்கு தோன்ற வேண்டும். நான் ஒரு ஒரு பீஸாவை யோசனை. அவன் விரல்களில் அது வெட்டிக் வட்டங்கள் கொண்டிருக்கிறேன். போன்று சிந்திக்கும். கனமானதா? இப்படியாகவே யாரும் இதுவரை எதையும் செய்யவில்லை. இது எனது சொந்த அடையாளமான வழியாக இருக்கும். இதை பயன்படுத்தி பார்த்து விடலாம். இது தும்முதல். நண்பர்கள், மார்ஷ்மெல்லோ பீட்சா பெப்பரோனிக்கு கூட ஏற்றது. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹா, ஓ, என் கைகள் பிங்காக மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்படியா? அழகா இருக்கு. நீயும் ஒரு முட்டாள்தான். நீயும். கைஸ், உங்களை காத்திருக்க சில சுவையான உணவு உள்ளது. ஜில் புது அளவு ஸ்ட்ராபெரி போக்கி கொண்டு வந்துள்ளார். மார்டின் கோக் வைத்துள்ளார். நான்சி கம்மி மனிதனை கொண்டாள். எல்லாத்தும் ரொம்ப அழகா தெரியுது. நான்சி, வாங்க. இத முன்பு ஒருபோதும் சாப்பிடல. வாவ், அவ ரொம்ப சுவையாகவும் புளிப்பாகவும் உள்ளன. நான் இன்னும் சாப்பிட போறேன். ஆனா முதல்ல நான் அவற்றை சுற்றி வைக்க இருக்கின்றேன். பார்ப்போம். ஆமாம், ஒன்று கூடுதலாக ஒன்று. மிக புளிப்பு. கூல் சில். இப்போது நீ அற்புதமாய் அதை முயற்சிப்போம். எனக்கு ஸ்ட்ராபெரி போக்கி மிகவும் பிடிக்கும். 4 நிறுத்த முடியாது. உண்மையில கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப்பை சேர்த்தால் நல்லது. ஸ்ட்ராபெரிகள் எப்போதும் அதிகமாக இருக்கும். அது ருசியானது. ஓ ஆமா, நான் முடிச்சிட்டேன். மார்டின், நீ ஒருவனே மீதம். ஏ, நான் இந்த பெரிய கிண்ணத்தை குடிக்கிறதுக்கு வருகிறேன். உன்னால கூட கவனிக்க முடியாது. இது ஒரு காட்சி மாதிரி. நன்றாக சாப்பிட வேண்டியதுதானே? சப்பறிவு மார்டின். சரி, இதோ பெண்களே, போதும், எனக்கு போதும். அப்படியே நிறுத்துங்கள். நாம் சாதித்தோம். மார்டின், நீ எல்லாமே கருப்பாயிட்டே. நீங்கள் எல்லாம் பிங்க் நிறமாகவே இருக்கிறீர்கள். எங்கு சென்றீர்கள்? ஜெல், எவ்ரிஒன் எங்கே? வணக்கம், நான்சி. இதோ ஜில். மார்டினை பற்றி மனதில் வைத்து விட்டோம். நீங்கள் மனித ரூபத்திற்கு திரும்ப போவது எப்படி? எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனது மருத்துவர் பெட்டியில சில மருந்துகள் இருக்கின்றன. அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏதையா நடந்துக்காண்டு இருக்குது. நம்ம முந்தான போல. நாம இந்த சவால் தானம் நல்லா முடிச்சிருக்கிறேன். அப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். செல்சியாவிடம் வந்து முக்கோணமான பை இருக்குது. மைக்கிடம் வட்டமான எலுமிச்சை துண்டுகள் இருக்கின்றன. அஷ்லி சதுரமான ஹாம் துண்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். செல்சியா, கவுண்டவுன் தொடங்கும் கௌரவத்தை செய்யுங்கள். நாமும் தொடங்கலாம். சரி. நண்பர்களே, என் வாயில் வெப்பம் 1000 டிகிரி வரை அதிகரித்து விட்டது. யாரிடமாவது பால் இருக்கிறதா? அட, அது உதடுகளை சுருக்க வைக்கும் புளிப்பு. நல்ல விஷயம் என்னவென்றால் ஹாம் அரிதாகவே காரமாக இருக்கும், புளிப்பாக இருக்காது. அதனால்தான் என் தட்டில் உள்ளதை நிதானமாக சுவைக்கிறேன். உங்களை இருவரையும் நான் பொறாமைப்படவில்லை, அது உறுதி. சரி, யார் சென்று மிகவும் கூர்மையான பை துண்டையும் மிகவும் கசப்பான எலுமிச்சையும் தேர்ந்தெடுத்தார்கள்? என் உணவை யார் தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த சுற்றில் நான் அதிர்ஷ்டசாலி என்று எண்ணுகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. உங்களிடம் மேலும் இருந்தால் நான் அதை எடுத்துக்கொள்வேன். அவளை பாரு செல்சி, நாங்கள் இங்கே துன்பப்படுகிறோம். ஆனால் அவள் 7வது சொர்க்கத்தில் இருக்கிறாள். சரி, அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கலாம். நான் இன்னும் ஜெயிக்கலாம். இது வெறும் எலுமிச்சை நீரே, வெறும் எலுமிச்சை நீரே. Eu achava உங்களுக்கு படிச்சஸ் அதுவே நான் சொல்லிட்டேன். ஹோரே இன்னொரு வாசம் தான் யார் பச்சுங்க வந்து நீங்க அல்லது கடுகு ஆஸ்மனஸ் மயோனைஸ்க்கு ஒரு நல்ல வரவேற்பு. எப்படி? ஏன் நீங்கள் எல்லாம் நீண்ட முகத்துடன் இருக்கிறீர்கள்? இந்த சவால் எளிமையானதாக இருக்கும் என்று யாரும் சொல்லவில்லை. சரி, காத்திருக்க தேவையில்லை.
ஓ இல்லை, இது மஞ்சளில் வரையப்பட்ட எண் 0 மட்டுமே. அதனால் பயப்பட வேண்டிய 0 காரணங்கள் உள்ளன. எனக்கு மயோனைஸ் பிடிக்காது. அத பார்க்கவே எனக்கு வயிறு கலங்குகிறது. இதையெல்லாம் நான் சாப்பிடணுமா? இன்னைக்கு நான் எப்படும் எரிகிறேன். 99 பிரச்சனைகள், ஆனால் மஸ்டர்ட் இல்ல. சரி, குறைந்த கொழுப்பு மயோனைஸ் கொடுத்திருக்கலாம். அந்த பொருள் சுவையற்றது. இந்துக்கள் பெண்களே, தோல்வி அடைந்தீர்கள். இந்த ஆர்வமான மஸ்டர்டின் மீது உள்ள காதலை சவால் செய்யாதீர்கள். அவர்களுக்கு ஓய்வு கிடையாது. எங்கள் போட்டி தொடர்கிறது. ஒரு குவியல் அழகான பர்கர்கள், 3 முனை சிப்ஸ் மற்றும் ஒரு பிரம்மாண்டமான ராமன் கட்டம். உங்கள் காதலும் கவனமும் காத்திருக்கிறது. இது ஒரு சுவாரஸ்யமான சுற்றாக உருவாகிறது. எல்லா சொற்றொடர்களும் நோக்கமாகவே. அது காயமடித்தது. சரி பெண்களே, இதுவரை நீங்கள் மோசமாக செய்யவில்லை. பர்கர்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். கடினமான இடைவேளை பெண்களே, உங்களுக்கு கடினமான இடைவேளை இருக்கலாம். ஏனெனில் என்ன தெரியுமா, நான் வென்று விட்டேன். அஷ்லி, அப்போ அது நானும் நீயும் 2வது இடத்திற்காக போராடுகிறோம். நன்றி கேப்டன் ஒப்வியஸ். என் தட்டில் உள்ள சின்ன சின்ன துண்டுகளுக்காக. நீ சீக்கிரம் கொண்டாடுவதற்கு முன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். உன் தட்டில் ஒரு பார்வை விடு. ஆமாம் ஆமாம், எனக்கு புரிந்தது. ஆனால் உனக்கு இன்னும் முன்பாக ஒரு சாய்ந்த புரஜர் கோபுரம் இருக்கிறது. இந்த முறை நாங்க பெண்கள் மட்டுமே கொண்டாட போகிறோம் போல இருக்கிறது. ரொம்ப பிரிவினை உண்டாக்குறோம். சவால். மைக் மீண்டு வரும்போது நமது சேனலுக்கு சந்தாதாரராக சேர்ந்து பைத்தியக்கார சவால்களை அனுபவிக்க நினைவூட்டுகிறேன். அடுத்தது மற்றும் ஒரு வெண்ணெய் கட்டியிருக்கிறது. சுவையாகவும் மற்றும் சுவை இல்லாமல். ஆஷ்லி, இந்த சவால் உனக்கு அதிகமாக மோசமாகி வருகிறது. நீங்கள் சில நேரம் அறிந்தது போல சதுர தேங்காய் என்பதே இல்லை. இந்த சுவாரஸ்யமான தகவலுக்கு நன்றி மைக். ஏன் எனக்கு சதுரமான கேக் கிடைக்கவில்லை? மன்னிக்கவும் ஆஷ், அந்த உணவு ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீ எவ்வளவு இனிமையாக சொல்கிறாய் செல்சி. எனக்கு தேங்காய் மிகவும் பிடிக்கும். இது போல எனக்கு ஒரு சூரிய ஒளி நிறைந்த கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டது போல இருக்கிறது. நான் ஒரு அழகான பிரெஞ்சு பேக்கரியில் ஒரு சின்னதான பாகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். இது அற்புதம். நான் கூட மகிழ்ச்சியுடன் இறக்க தயாராக இருக்கிறேன். உண்மையிலேயே செல்ஸ், உங்களுக்கு இவ்வளவு பெரிய இனிப்பு விருப்பம் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஒருவர் கடலோரத்தில், மற்றவர் ஒரு கஃபேவில். ஆனால் நான் வழக்கம் போல இங்கே நிஜத்தில் திரும்பி பிளாஸ்டிக் நாற்காலியில் உட்கார்ந்து ஒரு அருவருப்பான வெண்ணெய் துண்டை சாப்பிட தயாராக இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கூட பரிதாபம் இருந்தால் கொஞ்சம் ஊக்கமளித்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். முதலில் பர்கர்கள், பிறகு தேங்காய் நீர். என்ன ஒரு நாள். சரி மைக்கி, ஆனா என்ன தெரியுமா, நீ மீண்டும் தோத்துட்ட. உண்மையா? அது வருவதாக நான் எதிர்பார்க்கல. எவ்வளவு வருத்தமா இருக்குது. இதுதான் மகிழ்ச்சியை நீட்டிப்பது என்று அவர்கள் சொல்லுவாங்க. மற்றும் நாங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். செல்சி, உனக்கு துர்நாற்றம் உள்ள சீஸ் பிடிக்கும் என்று நம்புகிறேன். வடிவம் சுவையை மேம்படுத்துமா? மைக் ஓரியோஸுடன் 3 பூஜ்ஜியங்களை பார்க்கிறார். அஷ்லி, இது உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யும் ஒரு பெல்ஜியன் வாப்பிள் சதுரமாக. என் ஒரையோ, யாருக்கு இந்த விஷயங்கள் பிடிக்காது? சிறந்த சவால் இதுதான். இந்த முறை உன்னோட ஒப்புக்கொள்கிறேன் மைக்கி. ஸ்ட்ராபெரி ஜெல்லியுடன் வாஃபிள்ஸ், மிக சுவையான சிறிய இனிப்பு. என்னை பற்றி இங்கே என்ன? பின்னேறி உன் முன் உள்ளதை அனுபவிக்க. திறந்த மனம் மற்றும் நல்ல மனப்பாங்கு சேர்க்கையில் ஒரு நிச்சயமான நல்ல நாள். என்ன? இன்றைய சவாலில் பங்கேற்க உன்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. தரவுகளை பார்த்தால் சில அதிர்ஷ்டமான சுற்றுகளை நீ அனுபவித்திருக்கிறாய் இல்லையா? அருவருப்பு. வாங்க, முயற்சிக்கிறியா? உங்கள்கிட்டையும் ஒரு கார்டு எடுத்து முயற்சிக்க விரும்புகிறேன். இந்த துர்நாற்றமிக்க முக்கோணத்தை நீங்களே. என்ன தெரியும், இந்த துண்டை பூமியின் முகத்திலிருந்து கழித்து விடுவேன். நீயே பாரு, என்னால் முடியும். இறுதியாக இந்த முறை நான் வெற்றி பெறும் அணியில் இருக்கிறேன். நான் உன்னை பற்றி பெருமைப்படுறேன். அப்படியே செல்சியா, நீங்க எப்படி இருக்கீங்க? அங்க நீங்க இப்போது நிறுத்தலாம். இல்லை, எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. உங்கள் மூக்கில் மூச்சு விடாமல் இருந்தால் ப்ளூ சீஸ் ஆச்சரியமாக சுவையாக இருக்கும். நான் இதெல்லாம் முடிக்க போறேன். சரி, அப்போ சாப்பிட ஆரம்பிங்க.
ஐஸ்கிரீம் கோன் கோன் வாட்டர் டோனட் அடுத்து சோன்வாயில உருகும் பால் சாக்லேட் மேசிகம் இனிப்பும் இருக்கு சுவைகள். நீங்கள் சல்லானவரம் வெற்றியாளர்கள் என்று நான் சொல்வேன். எந்த புகார்களும் இல்லை நண்பர்களே. யார் மேலே வரப்போகிறார்கள் என்பதை பார்க்க மட்டுமே உள்ளது. சாப்பிடுங்கள், பெண்களும் ஆண்களும். இந்த சுத்தில யாருக்கும் பிரச்சனைகள் இல்லை போல. உங்களுக்கு தெரியும், பகிர்வது பராமரிப்பாகும் நண்பர்களே. நீங்க சிவரிருந்து மாறி மாறி என்ன வாழ்த்தலாம், ஏனெனில் நான் தான் வெற்றியாளர். இரண்டாவது சிறந்த இடம் அழகான செல்சியாவுக்கு. ஆஹா ஆஷ்லி, வெற்றி பெறுவது இனி ஒரு விருப்பம் இல்லை என்பதால் உன் சாக்லேட் பார் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் கொடுக்க விரும்புகிறாயா? ஒருவருக்கொருவர் உதவுவதற்காகவே நண்பர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? எப்போதும் எங்களை நம்பலாம் ஆஷ்லி. சாக்லேட் பற்றி பேசினால் அது நல்ல வேலை அனைவருக்கும். அடுத்தது என்ன? பின்னர் ரிங்கில் திரும்புவோம். மேலும் நாங்கள் ஒரு படைப்பாற்றல் சவாலையும் பெற்றுள்ளோம். இடதுபுறத்தில் முக்கோணமான கேரட்டை, மையத்தில் ஒரு உருண்டையான கார சாஸ் பாட்டிலை மற்றும் ஆஷ்லி தனது அதிர்ஷ்டத்தை ஸ்னிக்கர்ஸ் கியூப்களுடன் தொடர்கிறார். நான் உங்களை எங்கதையும் போல இருந்தாம நல்லா இருக்கும். நான் முழு பாட்டிலையும் குடிக்க வேண்டுமா? ஓ அது கடுமையாக எரியும். இந்த சவால் உங்களுக்காக இறுதியாக மாறிவிட்டது. வாய்ப்பு இருந்தபோது சிறந்த வடிவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. இதை எப்படி சாப்பிடுவது? சரி, ஆமாம், உங்க மிட்டாயை அனுபவிக்கவும். ஆனால் நான் இதை திறக்க வேண்டும். ஓ, இதை நுகர்வது என் மூக்கை எரிக்க வைத்து விட்டது. நான் ஒரு சவாலுக்கு பின்னடங்கியதாக ஒருபோதும் சொல்லாதே. பெண்களே, என்னை என் சிறந்த காலத்தில் இளைஞனாகவும் அழகனாகவும் நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஒரு டாஸ்ட். ஓ, இது நான் நினைத்ததை விட மோசமாக இருக்கிறது. ஓப்ஸ், கேமரா நண்பா. விரைவாக என் வாயில் பட ஏதாவது வேறு கொடு. காரம் போகட்டும். காண்டி, இதுவும் நுழைவு. சரி, ஏற்கனவே நன்றாக உணர்கிறேன். நன்றி ஆஷ். ஆஹா, உனக்கும் அதே. நீ என் வெற்றியை உறுதி செய்து விட்டாய். உதவிகரமாக இரு. நான் இங்கே மூச்சு திணறுகிறேன் என்று உறுதியாக நினைக்கிறேன். ஓ, பாவம் செல்சி, என்ன நினைச்ச? நான் இவ்வளவு நாடகமயமான விளைவுகளை